அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஒரு 7 காதையை முடிச்சுட்டு நினைக்கிறேன், அப்படி தானே? 7 காதைகள் முடிச்சுட்டு ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போனாலும் இருக்குது. இன்றைக்கி 3 காதையை முடிச்சிடலாம். குட்டி குட்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி 3 காதை முடித்தோம்னா மணிப்பல்லவம், பீடிகை, மந்திரம் 10 காதை முடிச்சிடலாம். மொத்தம் மணிமேகலை எத்தனை காதைகள் இருக்குது? 30 காதைகள் இருக்குது. 30ல் 10 முடிச்சிட்டோம்னா அப்புறம் இன்னும் ஒரு 20 வாரம் தான். 20 வாரம் தான் 2 மாதம் போகும். அதே ஜாஸ்தி போகும், 4 மாதம் போகும்ல, 5 மாதம் போயிடும். என் திறமையை பொறுத்து 3 முடிச்சிட்டோம்னா ஒரு 2 வாரத்தை முடிச்சிடலாம். சினிமா வராமல் இங்கே பண்ண முடியாது. இப்போ பர்பஸே அதுதான். பாட்டுக்கு விளக்கம் சொல்லுவோம். நம்ம வந்துருக்கோம் அங்கேருந்து. செம்ம ஸ்கிரிப்டு சார். இந்த அப்போ தான் சொல்லியிருந்தேன் சார்கிட்ட. முந்தானத்து என்ன பண்ணேன், சரி ஒரு லீவ் விட்டானுங்க, இப்போ எழுதிடணும்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறான்னு சொல்லி லைன் ஆர்டர் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் மைண்டில் இருக்குது. லைன் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 11 மணிக்கு ஏஞ்சி நைட்டு 11 மணிக்கு தானே வேணால் படுத்துருவாங்கள்ல, அப்போ தான் தொல்லை இருக்கான்னு ஒரு 11 மணிக்கு ஏஞ்சி உட்காந்தா விடிய காத்தால் 8 மணி 9 மணி ஆயிடுச்சு முடிக்க. லீவ் நாள் தூங்கிட்டு இருந்தானுங்க. எழுதுகிறப்ப எனக்கு தெரியுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ அழகாக வருதுன்றது. என்னென்னா மணிமேகலை படித்தனால சும்மா ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாடு ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் எழுதுனேன். இதில் எப்படி பண்ணியிருக்காருல, யானை பிள்ளைற மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாடு அலம்பல் பண்ணுது, ஒரு மாடை அடக்கிற மாதிரி ஒரு சீன் எழுதுனா, இவங்க நான் முன்னாடியே இந்த கிளாஸில் சொல்கிற மாதிரி தொல்காப்பியத்தில் மரபியல்னு ஒரு சாப்டர் இருக்கும். தொல்காப்பியத்தில் என்னது மரபியல் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. மரபுனா ட்ரெடிஷன் அர்த்தம். ட்ரெடிஷன்னா என்னென்னா, எங்கள் அப்பா உங்கள் அப்பா அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விலங்குகளையும் என்னென்ன மாதிரி அதுக்கான இளமை பேர் என்ன, இந்த பேர் என்ன, அந்த பேர் என்ன. இப்போ குயில்னா கூவும், காந்தைனா அப்படி இருக்குல்ல, இந்த டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுன்றதுக்கு அவர் எது எதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க. பரல்னா என்ன, குட்டினா என்ன, போதுனா என்ன, இப்படின்னு அவர் பிரித்து வச்சுருப்பார். அதெல்லாம் முன்னாடி படித்தோம். சரி இது இப்படி தான் அப்படின்னு படித்தோம். ஆனால் இதில் இவர் அப்ளை பண்ணுற அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுறப்ப அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுறாங்களே. இப்போ ஒரு பறவை இருக்குது, இந்த பறவை இப்படியே கத்துனுச்சு, இந்த பறவை இப்படி கத்துனுச்சு, இந்த பறவை இப்படி கத்துனுச்சு, இந்த காற்று இப்படி அடிச்சிச்சின்னு இவர் எழுதுறாருல. எழுதுற நம்ம மைண்டில் நம்ம அடிக்க சொல்கிற மாதிரி தான். மூளைன்றது ஒரு டேட்டா கார்டு மாதிரி. மூளையில் எவ்வளோ அள்ளி போட்டுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள திருப்பி வரும்ல. அது மூளையில் அள்ளி போட்டோமா, தொல்காப்பியம் வேறு படிச்சிருக்கோமா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரைட்டிங்கில் உட்காந்தா அப்படி கொட்டுது. ஒரு மாடு மிரளுது, ஒரு ஹேண்டிகேப்டு பொண்ணை தூக்கி அடிச்சுட்டு போகுது, ஹீரோ காப்பாற்றுறான்னு சொல்லி ஒரு ஐடியாவாக எழுதுனா, அந்த மாடை நம்ம எத்தனை வகையாக எழுதலாம். கர்ஜிக்குது, கத்துது, அது மாடு அடித்தோன்னே அது என்ன பண்ணுதுன்றப்ப அந்த டேர்ம்ஸே பயங்கரமாக மாறுது. அப்படி டேர்ம்ஸ் பயங்கரமாக மாறும்பொழுது என்ன ஆகுனா, ரைட்டிங்கில் படிக்கிறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்றது ஒன்று, விஷுவலாக கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு யானையை வச்சு என்னென்ன பண்ணலான்னு இருக்குல்ல, ஒரு பாகுபலியில் அவர் என்னென்ன பண்ணுறாருல, ஒரு யானை வருது, மறண்டு பிடிக்குது, யானை மதம் பிடிச்சிருது, யானை அப்ளை பண்ணுறப்ப அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மாதிரி எழுதும் பொழுது இதை நம்ம படித்ததுக்கு பிறகு எழுதுகிறப்போ பயங்கரமான ஒரு அவுட்புட் வருது. என்னால் வைக்கவே முடியல. சரி முடிச்சிடலான்னு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கிரிப்டாக இவர் பயங்கர வேறு லெவலில் ஒரு எழுத்தாக பார்க்குறோம். இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வகுப்பானது ஏதோ ஒரு மணிமேகலை, சிலப்பதிகாரத்துக்கு இல்லை குறுந்தொகைக்கு, தொல்காப்பியத்துக்கு விளக்கம் கொடுக்குற வகுப்பாக இருக்காது. இதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒரு காப்பியம் எழுதணும், நீங்கள் ஒரு சிறுகதை எழுதணும், நீங்கள் ஒரு நாவல் எழுதணுன்றதுக்கான ஆஸ்பெக்டில் தான் போகும்னு சொல்லணும். அதனால் சினிமாவை தவிர்த்தாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ முதல் காதை என்ன அப்படின்னா விழாவரை காதை. விழாவரை காதை என்ன அர்த்தம்? விழாவை அறிவித்த காதை. என்ன விழா? இந்திரன் விழா. எங்கே நடக்குது? காவேரி பூம்படுது. அப்போ விழாவை எப்படி அறிவிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்பில் நீங்கள் இதை வச்சுட்டு, நான் இன்னும் சொல்கிறேன், நான் அவரு கூட பேட்டியில் சொல்லியிருப்பார் எழுத்தாளர், ஒரு கதையை ஆரம்பிக்கும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கதை எழுதுகிறப்ப, படம் எழுதுகிறப்ப நார்மலாக கதை எழுதாமல் இடையில ஒரு திருவிழா வச்சு, திருவிழாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு எழுதுறதுக்கான இருக்குது. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு படைப்பு செய்யும் பொழுது என்ன செய்யலாம், ஒரு திருவிழா பேஸ் பண்ணி நீங்கள் மலையாள படங்கள் நிறைய பார்க்கலாம். மலையாள படங்களில் கிறிஸ்தவர்களை பெரும்பாலும் அவங்க அங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்கனால எல்லா நிகழ்வுமே ஒரு விழா பேக்ட்ராப்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கே மாதிரி டைரிஸ் பாருங்கள், எதுலாம் பாருங்கள், அது படத்தை இன்னும் கொஞ்சம் பூம் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் எழுதக்கூடிய நாளைக்கு ஒரு சிறுகதை, கவிதை, நாவல், எந்த ஒரு படைப்பு, எந்த ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நீங்கள் போய் பண்ணாலும் அது இந்த மாதிரி பேக்ட்ராப்பில் எழுதுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா, இன்றைக்கி
இப்போ நாங்கள்லாம் பணிபுரியக்கூடிய இந்த நலன் குமாரசாமி மற்ற ஆட்கள் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு ரைட்டிங் எழுதுகிறாங்கல்ல, நக்கலாக ஒன்று எழுதுவார் அவங்கெல்லாம். அது மாதிரி இருக்குது இப்போ இவர் எழுதுறது. இப்போ ட்ரெண்டு ஜென்சி கின்சின்றாங்கல்ல, அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை வந்து நம்ம பார்க்கவே இல்லை. இவர்கிட்ட இருக்கக்கூடிய நக்கல் பகடி பண்ணுறதெல்லாம் வேறு. போன வாரம் நீங்கள் வரலையே, ஒரு சுடுகாட்டு மேட் நடத்தணும், வேறு லெவல் எழுதி விட்டு போயிருப்பா அப்படி. நான் நீங்கள் வந்தீங்களா சார்? இருந்தீங்களா சார்? நவீன் சார் அவர் வரமாட்டார், அவர் பிஸியாக இருப்பார், மேலே போய் கிளாஸ் எடுக்க போயிடுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு நான் அந்த இது வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, எடுத்து பாருங்கள், செம்மையாக எழுதியிருப்பான். இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்டுனா நல்லாயிருக்கும். பிடிஎஃப் தான் அனுப்புகிற டைமில் இப்போ ஒரு 10 இதே அனுப்பிச்சுட்டா பிடிஎஃப் உங்களுக்கு படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா? நான் அனுப்பிச்சிட்றேன். என்ன தான் நீங்கள் படித்தாலும் நடத்துகிறப்ப கவனிச்சுட்டு போய் படித்தா தான் அது அவுட்புட். இல்லாட்டி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் ரொம்ப நம்மளோட அழைப்பை ஏற்று தொடர்ந்து தான் நீங்கள் கிளாஸ்க்கு வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் தொடர்ந்து வேறு வரீங்க. அதுக்குன்னே இப்போ நான் லீவு திருச்சி போய் அந்த வீடு வேலை ஆரம்பித்தாலும் நான் வாரம் வந்துடுவேன், நீங்களும் வந்தால் போதும். இன்றைக்கே எங்கடா மிஸ் ஆகிருமோ கிளாஸு, அவங்க ஒரு 5 மணிக்கு விட்டாங்கன்னா கஷ்டம், அங்கேருந்து வர கஷ்டமானு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் முன்னாடியே விடவும் அழுத்திட்டு வந்தாச்சு. இப்போ ஊர் விழாவை அறிவித்த காதை. இந்த விழாவுக்கு மணிமேகலையும் மாதவியும் போகாதனால ஊரே திட்டுறாங்க. ஊரே என்ன செய்கிறாங்க, இவளுக்கு ஏன் டான்ஸ் ஆட வரல அப்படின்னோடனே யார்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா, மாதவியோட அம்மாவான சித்ராபதிட்ட சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறா, அவள் ஃப்ரெண்டான வயந்தமலைகிட்ட சொல்லி, வயந்தமலை தானே இல்லை மாதவியோட ஃப்ரெண்டு, மணிமேகலை ஃப்ரெண்டு தான் சுதமதி. மாதவியோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன். அவள் வயந்தமலைகிட்ட சொல்லி, நீ போய் சொல்லு ஊரே அவளை திட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோடனே அவள் வந்து சொல்லுவா. அப்போ சொல்லுவா, இல்லை நான் புத்த மதத்தை தழுவிட்டேன், எனக்கு இனிமேல் இந்த டான்ஸ்க்கெலாம் வேலைக்கு ஆகுது, எனக்கு கழட்டி விடுன்னு சொல்கிறதா அந்த கதை. அப்புறம் இப்படி நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்த செய்தி கேட்ட மணிமேகலைக்கியோட கண்ணீர் தண்ணி உழுகுது. அந்த தண்ணி பட்டோடனே அந்த பூ வந்து அழுக்காயிடுது. அந்த பூ பறிக்கிறக்கா ஒவ்வொரு மலர் வனமாக போகிறது. நம்ம மற்ற வகுப்பில் சொல்லிட்டே இருக்கேன், ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு ஒன்லைன் பிடிச்சி அந்த ஒன்லைனுக்குள்ளே எப்படி கதை எழுதுறதுக்கான எல்லா ஆஸ்பெக்டும் இருக்குது. நான் தொல்காப்பியர்லாம் வந்து ஒரு அமெரிக்கனாவோ ஒரு பிரிட்டிஷ்காரனாக பிறந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தூக்கி இந்த உலகமே கொண்டாடி இருக்கும். திருவள்ளுவர் ஒரு பிரிட்டிஷ்காரனாக பிறந்தாருன்னா இந்த உலகமே ஷேக்ஸ்பியர் மாதிரி கொண்டாடி தீர்த்துட்ருப்பாங்க. இப்போ நான் இதெல்லாம் படித்ததே இல்லை. ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு காதைகள் தான் படித்து வகுப்பில் நடத்துனது ஒழிய முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் பேசிக்ஸாக ஒரு ரைட்டிங் ப்ராசஸாக வந்து நான் படிக்கவே இல்லை. இப்போ படிக்க போது தான் பிரமிப்பாக இருக்குது. அந்த அடிப்படையில் கதை என்னென்னா, பசிப்பினி நோக்கிறது தான். ஒரு ஹீரோ போய் அந்த ஊரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி வந்து பசி. அந்த பசியை தீக்கிறதுக்காக ஒரு மேஜிக் பாக்ஸ் கிடச்சி அந்த ஹீரோ போய் எல்லாத்துக்கும் கொடுத்து பசியை தீக்கிறது தான் ஒன்லைன். இது அப்போ ஒன்லைன்லேருந்து எங்கேயுமே ஒரு மாறியே போயிருக்க மாட்டார். ஒன்லைன்லேருந்து எங்கேயுமே மாறி போகாமல் இப்போ மலர் கன்னிப்பட்டு பூ டஸ்ட் ஆகிடுச்சா, டஸ்ட் ஆனதுக்காக போய் மலர் பறிச்சுட்டு வர்றாங்க. மலர் பறிக்க போகிறப்ப தான் மணிமேகலுடைய ஃப்ரெண்டு சுதமதி சொல்கிறா, இங்கே எங்கேயெல்லாம் போகாதீங்க, இந்த கார்டன் போகாதீங்க, அந்த கார்டன் போகாதீங்க, நம்ம போகலான்னு சொல்கிறது தான் மலர்வனம் பூ. ஓகே, மலர்வனம் போய் அங்கே போனோடனே இவ வந்துட்டான்ற செய்தி வந்து அந்த நாட்டுடைய இளவரசன் உதயகுமாரனுக்கு தெரியுது. யார் மூலியமாக தெரியுதுன்னா, உதயகுமாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்துட்டு ஏன்னா புறாப்பட்ட ஒரு பொண்ணு போய் துறவரம் போகிறா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொல்ல புரியுதா கதை புதுசாக வந்தவங்களுக்கு? உடனே அவன் போய் நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுவான், மணிமேகலை பார்க்குறக்கா வரான். அவள் போய் ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறா. அதான் ஒரு மண்டபத்தில் ஒளிஞ்சிக்கிறா. அதான் பழிக்கரை மண்டபம். ஒளிஞ்சிக்கிறதுக்கப்புறம் நீங்கள் தம்பி நீ என்ன தான் பண்ணாலும் இங்கெல்லாம் வர முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றா. இவளை பயந்துகிட்டு இருக்கும் பொழுது மணிமேகலா தெய்வம் உள்ளே வருது. என்ன பியூட்டினா, இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த மணிப்பல்லவ தீவு புத்த பீடிகை பார்க்கும் பொழுது மணிமேகலைய முற்பிறப்பை பற்றி தெரியும். மணிமேகலை முற்பிறப்பில் யார் வாழ்ந்தான், அந்த முற்பிறப்பிலேயே இப்படி ஒரு கடவுள் வந்து இந்த ஜென்மத்தில் நீ வேலைக்கு ஆக மாட்டா, அடுத்த ஜென்மம் தான் நீ போக போகிற, அடுத்த ஜென்மத்தில் உனக்கு இப்படிலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா இந்த ஜென்மம் நான் யாராவது செத்துட்டாங்கன்னா ஐயோ செத்துட்டாங்களே வாழ மாட்டாங்க, முன்னாடி எனக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம செத்துட்டா அவ்வளோதானா, நம்ம திருப்பியெல்லாம் பிறக்க மாட்டோமா, அந்த படத்தில் டபுள் ஆக்டிங்கில் அவர் வந்துடுவார்ல, அப்படிலாம் வந்துடுவார்ல, நம்ம செத்துட்டோம்னா ஒன்றுமே நடக்காத உலகம் அவ்வளோதானே, எதுக்கு இங்கே பிறந்தோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தூங்குறப்போ ஒன்றும் தெரிலன்னு ஒரு ஐடியா பிடிக்கவும் நமக்கு அந்த கான்செப்ட் போயிடுச்சு. இதில் என்ன சொல்கிறான்னா, அப்போ சாவை பற்றி ஒரு பயம் இருக்கும், எப்பயுமே நமக்கு இருக்கும்ல, சாவை பற்றி என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம். இதில் ஒரு வார்த்தை சொல்கிறா,
இந்த ஜென்மத்தில் உனக்கு இங்கே வேலை இல்லைனால உன் புருஷனை பாம்பு குத்தி செத்துருவான். நீ ஒன்று அவ கூட போய் என்ன பண்ணுவ, நெருப்பில் வந்து செத்து போயிடுவ. ஏன்னா உனக்கு டைம் முடிஞ்சிச்சு. ஏன்னா உனக்கு இங்கே பர்பஸ், உனக்கு வேலையே கிடையாது. இப்போ அடுத்த ஜென்மத்தில் நீ போய் என்ன செய்ய, அந்த மேஜிக் பாக்ஸ் இதெல்லாம் சோறு போடுவான்ற செய்தியை வந்து இங்கே சொன்ன விஷயத்தை இருக்கும். இங்கே எங்கேயுமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டார் கதையா. இங்கே ஓப்பன் பண்ணி மணிமேகலை தேவன் ஒன்று வரும். அந்த இங்கே சொல்லியிருப்பான். நீ அதாவது போன ஜென்மத்திலேயே மணிமேகலை தெய்வன் ஒன்று வந்து உன்னை அந்த கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு உனக்கு வந்து இது பண்ணோம், உன் மேஜிக் பாக்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் நீ வந்து இந்த விஷயத்த சொல்லி இங்கே விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? என்னென்ன ஸ்கிரிப்டில் அப்படியே ஓப்பன் பண்ணி எம்டியாக விட்டோம்னா கதை சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். அப்போ படிக்க ஏய் ஆமாம் இல்லை, இது இப்படின்னு ஆச்சரியங்கள் கூடிக்கிட்டே போகுது இந்த கதையில். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம சாகிறப்ப நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதை நிறைவேற்றுறதுக்காக அடுத்த ஜென்மத்தில் வருவோன்ற ஒரு கதையை சொல்கிறேன். நானும் என் புருஷனும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம். அப்போ எனக்கு சொல்லுங்கள் தலைவா, நானும் என் புருஷனும் அதை யார் இந்த போன ஜென்மத்தில் ராகுலனும் லட்சுமின்றதான் மணிமேகலையோட பேரும் அவனோட பேரும். புரியுதா? போன ஜென்மத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவங்க இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கப்போ புருஷ மண்டலில் சண்டை வந்துடும். புருஷ மண்டலி சண்டை வந்தோடனே இந்த ஊடலை இவனுக்கு வந்து பயங்கரமாக இதாகிடுவான். இவளை எப்படியா கட்டி பிடிச்சி இது பண்ணணும், ஒரு காமம் அதிகமாகிடும் அவனுக்கு. இந்த நேரத்தில் போய் சண்டை போட்டாலே, காமம் வர நேரத்தில் போய் சண்டை போட்டாலேன்ட்டு இப்போ என்னடா பண்ணுறதுனோடனே இப்போ நடக்கிற மாதிரியே டக்குன்னு காலில் விழுந்துருவான். பொண்டாடி காலில் விழுந்து, என்னம்மா இந்த நேரத்தில் போய் வம்பழுத்துட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த நேரத்தில் பார்த்து இவன் காலில் விழுந்துட்டு இருப்பான். காலில் விழுந்து கட்டி பிடிப்பான். அங்கேருந்து ஒரு கடவுள் இறங்க வரும். அப்படியே இறங்கினா இவன் பார்த்துட்டு பயந்துடுவான். என்ன இவர் வராரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இவன் வந்து எங்கடி இப்போ எவனி பார்த்துக்கிட்டு இருக்க, ஏன் அங்கே எவனி வந்திருக்கான்னு சொல்லி திரும்பியா யாரா நீ அப்படின்னு கேட்கப்படே வாயை மூடுறா. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அமைதியாரான்னு சொல்லிட்டு, சார் நான் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன், சாப்பாடு தரேன், உங்களுக்கு ஒரு தப்பாக பேசிட்டு அவரை மன்னிச்சுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறோம், பழங்கள்லாம் கொடுக்குறோம், நீங்களும் நானும் வேறு இதாக இருந்தாலும் வேறு இதில் இருந்தாலும் ஜாதி இல்லை வேறு வனங்களை சேர்ந்தவங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த நேரம் தான் பாம்பு கொத்தி அவன் செத்துருப்பான். உடனே தீ கழிச்சிட்டேன். ஸோ சாகும் பொழுது நான் அடுத்தவங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு நினச்சனால இந்த ஜென்மத்தில் நான் சோறு கொடுக்குற கரெக்டாக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து பின்னாடி சொல்லிட்டு போகிறாங்க. இது நீங்கள் எனக்கு எப்படி சொல்ல தெரியல, ரைட்டிங்காக பார்க்குறப்ப இங்கே பின்னாடி தூக்கி போட்டால் சுவாரஸ்யமாக ஏற்படுறதுனால தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதில் பிரமிப்பு கூடிக்கிட்டே போகுது மணிமேகலை பற்றி. எல்லாம் சொல்லுவாங்க மணிமேகலை துறவரம் பற்றி இருக்கும், புத்த மத கருத்துக்கள் இருக்கும். புத்தத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க, அங்கே சமணத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. சைவமும் தெரியாது, வைணவம் தெரியாது. என்ன கொள்கை என்ன கோட்பாடு விமர்சனங்கள் மட்டும் என்ன செய்வாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எம்டியாக சொல்லிடுறது. இப்போ இந்த பக்தி இலக்கியத்தை பற்றி இந்த மற்றவங்க பேசுகிறாங்கல்ல, பக்தி இலக்கியத்தில் என்ன இருக்குது, பக்தி இலக்கியம் படித்து பார்த்தா தெரியும் பக்தி இலக்கியத்தில் என்ன இருக்குன்னு. ரைட்டிங் தான் மிரட்டல் தான் எல்லாமே. நான் தமிழ் பேராசிரியராக இருக்க நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி இலக்கியங்கள் வாசிக்கிறப்ப தான் இவர் கிளம்பிடுவார். எங்கே போகிறீங்க இப்போ நீங்கள், கேமரா மறைக்காமல் போங்க, கேமரா மறைச்சிட்டு போயிருங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸாக படிக்க தான் பரவாயில்ல. நம்ம மொழி எவ்வளோ ஒரு அழகான மொழி, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ நாலேஜ். நான் முன்னாடி வகுப்புகள் சொல்கிற மாதிரி தான், ஒரு கிராமத்தில் ஒரு திருச்சியில் இந்த மதுரையிலேருந்து யாராவது வந்தாங்க நமக்கு வந்து ஒரு ஸ்கேல் குறையும், திருச்சியா மதுரையா அப்படி பார்க்குறோம். இது எந்த ஊரில் இருந்தால் அந்த ஆள் எங்கே இருந்தால் எப்படி இவ்வளோ நாலேஜ், எப்படி இது எழுதுனாங்க, இந்த ஸ்கிரிப்ட் நாலேஜாகவே இருக்குது எல்லாமே, பிரமிப்பாக இருக்கும். அப்புறம் மணிமேகலை போய் நேராக போய் அவன்கிட்டே சொல்லும், உதயகுமாரனை போய், தம்பி வேலையை பாரு, ஒரு ராஜா வந்து கெட்டு போனால் நாடே கெட்டு போயிடும், மரியாதை அவன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்ணும், தூங்க வச்சிரும். எவளை, சுதமதியை தூங்க வச்சுட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு இவளை மட்டும் தூக்கிட்டு மணிமேகலை மட்டும் தூக்கிட்டு போய் மணிபலவத்துக்குள்ளே போட்டுரும். இவ தூங்கி எழுப்புறப்ப, பாப்பா ஒன்றும் பயப்படாத, அவள் முன் ஜென்மத்துலேருந்து அவளுக்கு வேறு வேலை இருக்குது, அவள் வேறு வேலை, நீ சும்மா இன்னும் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று நான் இந்த சோபா வந்து காலி பண்ணுங்க. அப்போ தான் இருக்க நான் சும்மா இந்த ஜென்மம் எடுத்தது வந்து கல்யாணம் பண்ணி புள்ள வைக்கிறதுக்கெலாம் கிடையாது, வேறு கான்செப்டுக்காக வந்திருக்காங்க, அதனால அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அவங்க அம்மாட்ட சொல்லு அப்படின்னு டீட்டெயில் சொல்கிறது தான் வந்து சக்கரவாள கோட்டம். இந்த சக்கரவாள மணிமேகலை வந்து தோன்றும். இதை பற்றி எங்கே சொல்லணும்னா, சக்கரவாள கோட்டம் சுடுகாட்டு கோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டம் தான் சக்கரவாள கோட்டம்ன்றாங்க. அதை பற்றி செய்திகள் இருக்கும். சுடுகாட்டு கோட்டம்னா எப்படி இருக்கும், சுடுகாடு எப்படி இருக்கும், சுடுகாட்டில் என்ன நடக்கும், என்ன நிகழ்வு இருக்கும், எல்லாமே ரைட்டிங்காக செம்மையாக இருக்கும். நீங்கள் வரல ரமேஷ் சார்?
நீங்கள் வேறு மீட்டிங் போகிறனால தான் மிஸ் பண்ணுறீங்க. வேறு மீட்டிங் எப்போயுமே அட்டன் பண்ணிடலாம், ஆனால் இந்த லிட்ரேச்சரை மிஸ் பண்ணாங்க. நான் படிச்சுட்டு எனக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டே இருக்கேன். நான் அந்த இதில் சொல்ல, நான் படிக்கிறது தானே என் வேலையே. என்னுடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் இயக்குநர்களாக இருக்காங்க, மற்றவங்களாம் வந்து படிக்கிறது தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான். எங்கள் வேலையே படிக்கிறது தான். டெய்லி ஒரு இலக்கியம் நடத்தி தான் ஆகணும். இலக்கியம் நடத்த வந்து இவ படிக்க அப்படியே தூக்கிட்டு போயிடுது. யாரா அவனுங்கெல்லாம் எங்கடா இருந்தானுங்க எவ்வளோ நாள் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே தொல்காப்பியத்தில் தான் வரும். தொல்காப்பியத்தோட பேஸில் தான் எடுத்து என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஸோ சுடுகாட்டை பற்றி நீங்கள் போய் ஒரு சுடுகாடு எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுனதை வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதியிருக்க மாட்டார். இந்த ஒரு சாப்டரை வச்சு தான் பின்னாடி வந்து என்ன பண்ணுறாரு, கலிங்கத்திப்பன் எழுதுகிறாங்க. ஆனால் இவர் இந்த சாப்டர் எங்கே வந்து எழுதியிருப்பார்னா, தொல்காப்பியத்தில் புறத்திணை பற்றி எழுதியிருப்பார். தொல்காப்பிய புறத்திணை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் ஒரு வெப்சீரிஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு கலெக்ஷன் ஆகிற மேட்ரு அதில் இருக்குது. எல்லா இயக்கணும்னு சொல்கிறேன். புறத்திணை மட்டும் படிச்சுட்டு, புறத்திணை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே நீங்கள் போய் என்ன பண்ணணும், கலிங்கத்திப்பரணி படிக்கணும். கலிங்கத்திப்பரணி படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் 300 பருத்தீவரன், ஸ்பார்டகஸ் அப்படின்னு எந்த ஹாலிவுட் படம் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. நம்மால் சொன்னமா இல்லையேப்பா, நம்மால் சொன்னமா இல்லை, விஷுவலாக ட்ரீட் பண்ணியிருப்பார். ஐயா தொல்காப்பி புரியல. 3 அது வீட்டில் தரல. 3 சங்கம் இருந்துச்சுருந்தாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்க நூல்கள் அகத்தியம் சொல்கிறாங்க, நமக்கு தெரில. 2ஆம் சங்க நூல் தொல்காப்பியம் சொல்கிறாங்க. 3ஆம் சங்க நூல் தான் சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா. இது பெரிய டிஸ்கஷன் நம்ம அது பேச. ஸோ தூங்கிட்டாவ. இவன் இங்கே தூங்குறா, அவள் அங்கே தூங்குறா. எவன் எங்கே தூங்குறா, சுதமதி ஒரு இடத்துல தூங்குறா, மணிமேகலை தூக்கிட்டு போய் வச்சுருங்க. எப்படி துயில் எழுப்புறது, அப்போ நைட்டு எப்படி இருக்கும், காலையில் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காரு. வேறு லெவலில் இருக்கும். போன வாரம் நடத்தினாங்க. துயில் எழுப்புறதுன்னா காலையில் எப்படி இருக்கும், நைட்னா எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்கும் ரைட்டிங். இன்றைக்கி உட்காந்து எழுதுன மாதிரி இருக்குது. நீங்கள் நான் முன்னாடி சொல்லுவேன், நான் வண்ணதாசன் கதைகள் படித்ததுக்கு பிறகு என் வாழ்க்கை வண்ணதாசன் முன் வண்ணதாசன் பின்னுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் தொல்காப்பியம் படித்ததுக்கப்புறம் தொல்காப்பியத்துக்கு முன் தொல்காப்பியத்துக்கு, இந்த மணிமேகலை படித்ததுக்கப்புறம் மணிமேகலைக்கு முன் பின்னு லைஃபை பிரிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறப்ப அவ்வளோ வாட்ச் பண்ணுறோம். இந்த மரம் என்ன மரம், இந்த மரம் என்ன இருக்குது, இந்த மரம் எனக்கு குழந்தைய பார்த்தா இது எப்படி சிரிக்குது, இதை வந்து எப்படி எழுதுறது, இப்படின்னு நம்மளுக்கு ரைட்டிங் ப்ராசஸே வேறு மாதிரி போயிடும். நீங்கள் எழுதுனாதான் இன்றைக்கி கூட வண்ணதாசன் ஒரு கவிதை போட்டுருக்கார் ஃபேஸ்புக்கில். ஏதோ வாத்தோடைய வாய் வந்து பூண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதோ கவிதை எழுதியிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு இந்த கவிதை வாசிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்காரு. ஆனால் இதை படிக்கிறப்போ ஒரு காலத்தை பிரமிப்பாக இருக்குது. இதை படித்தா இந்த ஆள் தான் எழுதுறானே, மாங்காவுடைய அந்த இலை மாதிரி இது இருந்துச்சு அது இருந்துச்சுன்ட்டு. அது மாதிரி எழுதுகிறப்ப விஷுவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல். மணிமேகலை அடுத்த சிலப்பதிகாரம் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். சக்கரவாளம் 2 பேர்த்தையும் எப்படி துயில் எழுப்புறாங்க அப்படின்னு. துயில் எழுப்புறதுக்கு பிறகு இப்போ மணிமேகலை எங்கே இருக்கா, மணிபல்லத்தீவில் இருக்கா. இப்போ அவள் தூங்கி எழுந்திரிக்கணும். தூங்கி எழுந்துச்சிட்டா. இப்போ நீங்கள் உங்களை இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருக்கீங்க, எந்த ஊர்னே தெரில, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, காணா போயிட்டீங்க. காணா போனதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளை, இந்த பாப்பா இருக்கால, அவள் வயசுன்னு வச்சுங்களேன், அந்த வயசில் தம்பி வயசில் வந்துருக்கணும். திடீர்னு ஒரு இடத்துல காணா போனால் எப்படி இருக்கும், அப்பாடா ரொம்ப சந்தோஷம் தான், இவன் குடும்பத்தை விட்டு ஃபோன் ஒன்றுலாம் நான் நினைக்க மாட்டாங்க. ஓகே, அவனுக்கு என்னெல்லாம் பயப்படுவோம். அப்படின்றப்ப இவரை யார் கூட வந்தா, சுதமதி கூட வந்தா. இப்போ திடீர்னு எழுந்துச்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கா. எப்படி வந்தான்னு தெரியல, கூட வந்தவனே ஆளை காணாம். கூட வந்தவன் எங்கன்னு அழுதுட்டு கத்தி கதறான். கதறி முடித்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கூட வந்தாலும் நம்ம தேடுவோம். அதுக்கப்புறம் எங்கே போவோம், மைண்டு மூளை வீட்டுக்கு போவோம். வீட்டில் பார்த்தா யாரை, ஒரு பொம்பளை பிள்ளை காணா, ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆகி நிற்கிது. அது யாரை யோசிக்கும், அம்மாவை யோசிக்காது, அப்பாவை தான் யோசிக்கும். அப்பா தான் காட் பண்ணுவான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஒரு ஆபத்துனா குழந்தைங்க அம்மாவோட அப்பாட்ட தான் ஓடுங்க. தான் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலி இவங்க அப்பாவே பார்த்துருக்க மாட்டான். சிலப்பதிகாரத்தில் இவ வரமாட்டான், இங்கே வரல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்பாவே மீட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் காணா போன உடனே எப்பா நீ இருந்தால் எல்லாருக்குமேப்பா அப்படி ஒரு எமோஷனல் சீன் இருக்குல்ல, அந்த எமோஷனல் சீன் வச்சுருப்போம். பர்பஸாக எமோஷனலுக்காக வச்சுருக்காரு. எமோஷனல் பண்ணால் தான் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். எல்லா படங்களையும் நீங்கள் துலாபாரத்துலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த படம் பார்த்தாலும், அது சிவகார்த்திகனுடைய அதில் எங்கள் வீட்டு பிள்ளை வரைக்கும் பார்த்தாலும் எமோஷனல் சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் பாண்டிங்காக அண்ணன் தங்கச்சி, அப்பா புள்ள, இந்த மாதிரி பாண்டிங் சீன்ஸ் இது பர்பஸாக இங்கே வச்சுருக்க. தூங்கி ஏஞ்சோன்னா ஃப்ரெண்டை தேடுறா, அழுகிறா.
கட் பண்ணால் கொஞ்சம் ஒரு அப்படியே கொஞ்சம் வேறு இது பண்ணுறாரு. ஒரு இப்படி இப்படி பூமி இருந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்தா எப்பா நீ இருந்தால் நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு அழுகிற ஒரு சீனு இங்கே இருக்குது. மணிப்பல்லவத்தில் துயருற்ற காதை. மணிப்பல்லவத்தில் துயருற்ற மணிப்பல்லவத்தில் தூக்கி போய் வச்சுருக்கான்ல அங்கே. அது முடிஞ்சோடனே பீடிகை, அவன் முன்னாடி வந்து ஒரு பீடிகை இருக்குது, ஒரு ஸ்டாச்சு, ஒரு புத்தருடைய ஸ்டாச்சு உருவாகுது. அந்த ஸ்டாச்சுக்கு பேக்ரவுண்ட் கதை சொல்லியிருக்கா பாருங்க, அவ்வளோ கதை சொல்லியிருக்கு, அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த புத்த பீடிகையை பார்த்தா என்ன அப்படி ஆகுனா, இப்போ அந்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ அந்த புத்த பீடிகை அப்படியே இறங்கி நின்றுச்சுன்னா உங்களுடைய முற்பிறப்பு கதையெல்லாம் சொல்லிடும். இவர் வந்து பேங்க்கில் வேலை செஞ்சார் இந்த ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் இவர் யாரை கல்யாணம் பண்ணார், எத்தனை ஒய்ஃப் இருந்துச்சு, எத்தனை கல்யாணம் பண்ணார், எத்தனை வட்டி விட்டாரா அப்படின்ற என்ன வந்து சொல்லுவாங்க, ஏதோ வட்டி விட்டேன் முன்னாடி அப்படின்ற மாதிரி. அதுதான் நல்லதாக சொல்கிறேன். எப்படி வந்து ஒரு தர்மகர்த்தாவாக இருந்து மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சார், சோழ மன்னனாக இருந்தவர் அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் ஃபுல்லாக சொல்லி. இப்போ உங்கள் முன்னாடி உங்கள் முற்பிறப்பு கதை எப்படி சொல்லும் அப்படின்றது இங்கே இருக்குது. பீடிகைனா என்ன, அந்த பீடிகை எப்படி இருக்கும், அதோட டாப் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும், அகல நீளம் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே இருக்குங்க. இதில் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு உண்டான எல்லா டீட்டெயிலையும் இந்த பீடிகையில் சொல்லிடுறான். இந்த பீடிகையை பார்த்துட்டு அந்த பீடிகை முன்னாடி இவன் கதையை கேட்குறான், நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, ராகுலன், உன் புருஷன் பேர் போன ஜென்மத்தில் ராகுலன், அந்த ராகுலன் யார் தெரியுமா, அந்த ராகுலன் யார் பையன் தெரியுமா அப்படின்னு அந்த கதை சொல்லிவிட்டு, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நகரம் நிலநடுக்கம் வந்து உள்ள பூமிக்குள்ளே போயிடும், அதனால் நீங்கள் வந்து கிளம்பி எப்படி பாருங்கள், கதை போய் போர் அடிக்காமல் போகிறதுக்கு டக்குன்னு அங்கே ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்குறது, அந்த சிட்டி உள்ளே போயிடுறது, சொல்லிடே நீங்களாம் கிளம்புங்க நிலநடுக்கம் வந்து உழுவ போதெல்லாம் போங்கன்னா நீங்களாம் கிளம்பி அங்கே போயிடுறது, அதை நீ சொன்னில்ல அப்படின்னு மணிமேகலை சொல்கிற வைக்கிறது. எங்கெங்கே எமோஷனல் இருக்குது, எங்கெங்கே பாண்டிங் சீன், எங்கெங்கே வந்து ஒரு பயங்கரமான படம் ஒரு மாதிரி தொய்வாக போகிறப்ப டப்புன்னு ஒரு நிலநடுக்கத்தை வச்சு அங்கே ஒரு டெமாலிஷை காட்டி பயங்கரமாக இது பண்ணி, அதுக்கு பிறகு எல்லாம் சொல்லி முடிச்சிடுவான். சொல்லி முடித்தவொடனே முற்பிறப்பு வந்துடும். இப்போ இவளுக்கு ஒரு டவுட் இருக்கும், சரிக்கா நான் இந்த ஜென்மத்தில் மணிமேகலை, போன ஜென்மத்தில் லட்சுமி, இந்த ஜென்மத்தில் மணிமேகலையாக இருக்குது, என் புருஷன் இப்போ யார் அப்படி கேட்பான். அதை நான் சொல்ல மாட்டேன், மணிமேகலா தேவி வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடும். உடனே மணிமேகலா தேவி திருப்பி வந்து உன் புருஷன் யார் தெரியுமா அப்படின்னு அந்த டீட்டில் மறுபடியும் இங்கே சொல்லிவிட்டு, ஏ பாப்பா நான் சொல்லிட்டேன் இந்த ஜென்மத்தில் உன் புருஷன் வந்தான்ட்டு, உடனே நீ போய் அவன் கல்யாணம் பண்ணி புள்ள பிக்கிறதுக்கெலாம் வராது, உன் வேலை என்ன பண்ணணும், பசிப்பினி தோக்கணும். ஸோ உனக்கு 2 மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு நீ போய் மற்ற சமயவாதிகள்கிட்ட போய் நீ போய் உன் மதத்தை பற்றி அவங்க சமயம் பற்றி அதை பற்றி நீ டிஸ்கஸ் பண்ணும் பொழுது உன்னை பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து உன்னை பேச மாட்டானுங்க. ஸோ உருவத்தை மாற்றிக்கிறது, இன்றைக்கி தான் ஃபேஸ் ஆஃப்னு எடுக்கிறான் ஹாலிவுட்டில், உருவத்தை மாற்றிக்கிறது. நாங்கள் சின்ன பிள்ளையில் படிக்கிறப்ப இந்த தினமலர் பத்திரிக்கை வந்து சப்ளிமெண்ட்ரி காப்பி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு 20-25 வருஷம் முன்னாடி சப்ளிமெண்ட்ரி காப்பின்னு போடுவான். இப்போ தானே உங்களுக்கு நம்ம ஃபோனில், அப்புறம் ஒன்லி பத்திரிக்கை தான். கன்னி டிவி படிப்போம், அதுக்கப்புறம் தினமலரில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சினிமா இதழ் மாதிரி போட்டுட்ருப்பானுங்க. ஒரு இதில் வந்து சிறுவர் மலர் போடுவாங்க. சிறுவர் மலரில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பலமுக மன்னன் ஜோன்னு சொல்லி ஒரு கதை போட்டிருப்பாங்க. அவன் எங்கே போனால் அந்த முகத்தை மாற்றிக்குவான். இப்போ டக்குன்னு இங்கே பச்சோந்தி மாதிரி, பச்சோந்தினா அந்த மாதிரி பார்க்காங்க, இப்போ இங்கே வந்தாலும் இங்கே வேறு மாதிரி மாறிடுவான். அது செம்மையாக இருக்கும் அந்த கதை. குட்டியை நாங்கள் சின்ன பிள்ளையாக படிக்கிறப்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ உருவத்தை மாற்றுறன்னு ஒரு மேட்ரை வச்சு ஃபுல்லாக எழுதிட்டே இருப்பாங்க. வாரம் எப்படா அந்த புக்கு வரும், எப்படா படிப்போன்ற மைண்ட் செட்டே இருக்கும் நமக்கு. இப்போ உருவத்தை மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதை நம்ம 2ஆம் நூற்றாண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா, மணிமேகலை நீ போய் மற்ற சமயங்கள்கிட்ட போய் உரையாடும் பொழுது அவனுக்கு நீ சின்ன பிள்ளைன்னு ஒன்று அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க. ஸோ உருவத்தை மாற்றுறதுக்கு ஒரு மந்திரம் இருந்தால் வச்சுக்க. நீ வான்வெளியாக பறந்து ஓரத்துக்கு போகணும்ல, அதுக்கு இந்த மந்திரம் வச்சுக்க. அப்படியே 2 மந்திரம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டு ரிட்டன் வந்து மறந்துட்டேன் இந்த மந்திரத்தையும் வச்சுக்கன்னு சொல்லி 3 மந்திரம் சொல்லும். அதான் மந்திரம் கொடுத்த காது. இதை 3 தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும். பார்த்தலாமா வேணாமா? போதுமா, அப்படியே முடிச்சிடலாமா? பார்த்தலாம். இப்போ மணிப்பல்லவத்தில் துயருற்ற காது. மணிப்பல்லவத்தில் யார் துயருறா? மணிமேகலை. மணிப்பல்லவத்தில் மணிமேகலை துயருற்ற காதுன்னு படிச்சிடும். மணிப்பல்லவத்தில் இது எம்டியாக மணிப்பல்லவத்தில் மணிமேகலை அப்படி இல்லாமல் என்னென்னலாம் பண்ணுறார் அப்படின்னா, மணிப்பல்லவத்தீவில் மணிமேகலை எபிசோட்ஸாக போட்டுக்கோங்க. எபிசோடாக போட்டு, என்ன சார் டைரக்டர் சார் நவீன் சார் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்காரில் அவர் பேர் என்ன? வெங்கட் சார். ஒன்றும் கஷ்டம் இல்லை சார், கதைக்கெலாம் நீங்கள் போய் உலகத்தை மண்டையெல்லாம் மூலையெல்லாம் குலைக்க வேணாம். இதை அப்படியே எடுத்து
ஒரு நயன்தாராவையோ அப்படியே நயன்தாரா வச்சு பண்ணிங்க வேறு லெவல் ஷிஃப்ட் ஆயிரும், பட்ஜெட்டும் கிடச்சிடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஹாலிவுட்டில் இது ஹாலிவுட் போகலாம், அங்கேயும் போகலாம். இல்லை நீங்கள் ஹிந்திக்கு போனீங்கன்னா எவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஹீரோயின் வச்சு இன்றைக்கி வெப்சீரிஸ் நிறையா வருது. அப்படியே வச்சு எழுத விட்டுட்டு நீங்கள் போய் கஷ்டப்பட்டுட்டு மேலே வந்து உட்காந்து எழுதிட்டு உட்காந்து மணிப்பல்லவத்தீவில் மணிமேகலின் நிலையை காண போகிறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்னென்னா மணிப்பல்லவத்தீவில் மணிமேகலை. மணிப்பல்லவத்தீவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா வரணுமா இல்லையா? இப்போ சில வெப்சீரிஸ்லாம் பார்க்குறோம், அவனுங்க என்ன செய்ய ட்ராமா மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ராமா மாதிரியே சீரியல் எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நடந்து போகிறது, நிற்கிறது, படுக்கிறது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டைம் ஓடணுன்றதுக்காக எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்லைன்னா இதில் வந்து இப்போ இங்கே இப்படி இருக்கும்ல, இங்கே கட் பண்ணால் போதுமே, ஏன் வந்து நடக்கிறதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு தெரியும் பின்னாடி எவ்வளோ எங்கெங்கே லைட் வச்சுருப்பானுங்க, எங்கெங்கெல்லாம் வச்சுருப்பானுங்க. இது ஏன்டா அப்படி வைக்கிறீங்க, நேராக கட் பண்ணால் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, இங்கே நீங்கள் வச்சிடலாம்ல, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறன்னு இருக்கும்ல. ஆனால் இப்போ சீரியலில் வந்து நம்ம லெங்க்த்தாக போகணுன்றக்காக லெங்க்த்தாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீ மணிப்பல்லவத்தீவுனா நேராக அவள்கிட்ட போய் சொல்லாமல் அந்த மணிப்பல்லவத்தீவில் கடல் எப்படி இருக்கும், கடலுக்கு பக்கத்தில் உள்ள கழனின்னா அந்த உப்பு, ஓகேவா, கழனினா அந்த உப்பு இருக்குல்ல, அந்த நெய்தல் நிலத்துக்குள்ளே இருக்கிறது தான் கழனி. எப்படி இருக்குது, உப்பு இருக்கக்கூடிய நிலம் தான், உப்பளம் தான். உப்பளம் எப்படி இருக்குது கடல் பக்கத்துலனா எங்கே நடக்குது, கடலில் கழனி எப்படி இருந்துச்சு, அப்புறம் கடற்கரையில் சேற்று நிலை எப்படி இருந்துச்சு, பொய்கை எப்படி இருந்துச்சு, பூ பந்தல்கள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன மரங்கள் இருந்துச்சு, மரம்லாம் சேர்ந்து எப்படி பந்தலாக மாறுனுச்சு, அப்புறம் எப்படி அந்த இடத்த எப்படி விழிக்கிறான். சீன் என்ன, மணி மேலே அவளை கொண்டு போய் அங்கே போட்டுருச்சு, அவள் தூங்கி எந்திரிக்கணும், அவ்வளோதான். தூங்கி எந்திரிக்க ஷார்ட்டாக வைக்காமல் அதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகழகலான டீட்டெயில், அந்த டீட்டெயில் காட்டும் பொழுது என்ன நடக்கும், அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கணும். இப்போ தொல்காப்பியர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கருப்பொருள் அப்படின்னுவார். கருப்பொருள்னா என்னென்னு கேட்டீங்க, முதல்ல வந்து ஒரு இலக்கியம் படைக்கிறதுக்கு ஒரு கதை எழுதுறதுக்கு 3 விஷயம் ஒன்று வேணும். முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள். முதல் பொருள்னால் நிலமும் பொழுதும். என்றைக்கு எந்த நிலத்தில் நீ கேமரா வைக்க போகிற, எந்த டைம் வைக்க போகிற, நைட் வைக்க போறியா பகலில் வைக்க போறியா, அதுக்கு தான் முதலும் பொருள். நிலமும் பொழுதும்ன்றார். நிலம், அப்போ நிலம் எத்தனை வகை, 5 வகை இருக்குது. அப்போ 5 நகத்தில் முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள். என்ன சார் என்ன சொல்கிறாருன்னா, எந்த இலக்கியம் எடுத்தாலும் அந்த ஆஸ்பெக்டில் எழுதியிருக்காரு. முதல்ல நிலம், லேண்ட்ஸ்கேப்பை நீ முடிவு பண்ணிக்க. இப்போ இந்த எங்கே என்ன லேண்ட்ஸ்கேப்பு, மணிப்பல்லவத்தீவு. தீவு எப்படி இருக்கும், கடல் சூழ்ந்து நடுவில் இருக்கும். அப்போ அந்த இதில் வந்து பொழுது வச்சுக்க, என்ன பொழுது அதை எழுதிடுறார் அவர். தொல்காப்பியர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், அவனை மனுஷனே கிடையாது. அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா நிலத்தை பிரிச்சுருவாரா, மலை, காடு, வயல், கடல், பாலைவனம் பிரிச்சுட்டு இதுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் என்னென்னு எழுதுவார். அதான் உரிப்பொருள். பெரும்பாலும் கடலில் புருஷன் முன்னாடி எப்படி இருப்பாங்க, பிரிஞ்சிருவாங்க. பிரிவு வந்து ஆமாம் இரங்கல். பிரிவு எப்படி இருக்கும், ரொம்ப டெப்த்தாக இருக்கும். காட்டிலையும் பிரிவாங்க, ஆனால் ஈவினிங் ஆனால் வந்துடுவான் புருஷன். கடலில் போனால் எப்போ வரவான்னு தெரியாது. ஓகே, அங்கே வருத்தம் அதிகமாக இருக்கும். இப்படி எழுதிடுவார். அப்போ மலைனா மலையில் இருக்கக்கூடிய புருஷன் முன்னாடி எப்பயும் சந்தோஷமாக இருப்பாங்க, புனதல் நிமித்தம் வச்சுருவார். இங்கே நெய்தல் நிலம் என்னது வயலில் இருக்கிற புருஷன் முன்னாடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்போ இப்படி பிரித்து வரா, புனதல் நிமித்தமும் பிரிதல் நிமித்தமும் அப்படியே பிரித்து வச்சுட்டு எந்த நிலத்தில் எந்த நேரத்தில் நடக்கும்னு எழுதி வச்சுருப்பான். அந்த அதுதான் செம்ம பியூட்டியாக இருக்கும். இப்போ வயல் வெளியே வச்சுங்களேன், புருஷன் முன்னாடி சண்டை போட்டே இருப்பாங்கன்றார். ஊடல் நிமித்தமும் எழுதினவுடனே புருஷனுக்கு முன்னாடி எப்போ சண்டை வருன்றதை வந்தாலும் டீட்டெயில் எழுதியிருப்பான். என்ன கண்டன்னா நிலம் என்னது, வயல்வெளி. பொழுது என்னது, எந்த பொழுது சண்டை, கண்டென்ட் ஃபீல் என்ன. நீங்களாம் படிக்காமல் இருக்கீங்க தொல்காப்பியம், அதான் கஷ்டம். இப்போ நிலம், ஓகே, நிலம், பொழுது, அதுக்கப்புறம் உரிப்பொருள். ஓகே, புரிஞ்சா? இதுதான் முதல் பொருள், இது உரிப்பொருள். இப்போ முதல் என்ன கண்டென்ட்டு, உரிப்பொருள் என்ன அப்படின்னா, இப்போ நிலம் என்ன, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு நிலம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம், வயல் எடுத்துக்கிறோம், மருதம் அப்படின்றோம், மருதத்தை வந்து வயல்ன்றோம். மருதத்தோட உரிப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊடல் நிமித்தம். சண்டை போடுவாங்க, புருஷன் முன்னாடி சண்டை போட்டுருக்கோம். ஓகே, இப்போ எப்போ சண்டை போடுவாங்க, பொழுதுக்கு வராது. இப்போ பொழுதுனா என்னன்னா, எப்போ புருஷன் முன்னாடி சண்டை வரும்னா, எப்போ சண்டை வரும்னா பெரும்பாலும் அந்த காலகட்டங்களில்
தன் மனைவியை விட்டு விட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு வருவான், அப்போ தான் இவங்க சண்டை போடுவாங்கன்னு ஒன்று எழுதிட்டார். புரிஞ்சா? எப்போ வருவான் அப்படின்னா இந்த பொழுதில் விடியற் காலையிலும் அவரே போட்டுருவார். எவ்வளோ டீட்டெயில் பாருங்களேன். ஒரு எங்கேயோ போய் படுத்து எழுந்துச்சு வருமா நாதாரி, வந்த உடனே வந்து வாங்க சந்தோஷமா இருந்தீங்களா, சூப்பர், வாங்க குளிப்பாடுங்க, தண்ணி சுடு தண்ணி போட்டுருக்கேன்னு சொல்லுவாள். அவள் செருப்பை கழட்டி அடிப்பாள்ல, அந்த டீட்டெயில் எழுதியிருப்பார். ஏன்டா அங்கே போயிட்டு வரியாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன பொழுது என்ன உரிப்பொருள் எழுதிட்டு 14 வகை கருப்பொருள் எழுதிடுவார். இந்த 14 வகை கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ குழம்பு வைக்கிறோம்னா குழம்புல எதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக வருமோ அதையும் சொல்லிடுவார். தெய்வம், உணவு, யாழ், பறை, இப்படி 9 வகையான விஷயத்தை தொல்காப்பியர் சொல்லிடுவார். எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனா 14. நீங்கள் ஒரு படைப்பு எழுதுறீங்கன்னா நிலத்தையும் பொழுதையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு, ஃபீலிங்ஸை உரிப்பொருளையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு எதை எழுதணும்? கருப்பொருளை வச்சு எழுதணும். எம்டியாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதாமல் கருப்பொருள், அந்த 14 தெய்வம், அந்த ஊரில் தெய்வம் இருக்குது, இந்திரன் இருக்கான், ஒரு விழா இருக்குது, இருக்கா? இருக்கு. அங்கே உள்ள பறை இருக்கா? அங்கே உள்ள யாழ் இருக்கா? அங்கே உள்ள பறவை இருக்கா? அங்கே இருக்க உணவு இருக்கா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணுன்றது கிராமர். யாரோடைய கிராமர்? தமிழோட கிராமர். அவரே எல்லா இடங்கள்லையும் வந்து என்மனார் என்மனார் என்மனார்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கோம். நீங்கள் ஒரு பாடல் எழுதுனா எம்டியாக எழுதாமல் இப்போ டீட்டெயில் எழுதணும். ஒரு கோயில் திருவிழா, ஒரு பாட்டு லவ் அப்படின்னா சின்ன சின்ன சொல் எடுத்து ஏதோ ஒன்று எழுதுறீங்க. சோக பாட்டு எழுதுறீங்க. விட்டு போன வாசலிலே நான் நிற்கிறேன்னு எழுதுகிறேன். அன்றைக்கி ஒருத்தன் விட்டு போன வாசலில் நிலம் என்ன ஃபீலு, என்னை விட்டுட்டு போயிட்டேன், பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அப்போ இப்படி எழுதும் பொழுது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யம் கூடும். ஏன் தெரிஞ்சுட்டு எழுதணும்னா இங்கே ரைட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு தடை ஏற்படும். பிளாக், நாங்கள் ரைட்டர்ஸ் பிளாக் இருக்குல்ல, அது நிற்கிறப்ப இந்த மாதிரி ஆட் பண்ணி எழுதுனீங்க என்ன செய்யாது, இன்னும் சுவாரஸ்யமாக ஃபாஸ்ட்டாக ரைட்டிங் போயிடும். இப்போ எனக்கு அது தெரியுது, நல்லா இதை படித்ததுக்கு பிறகு நல்லா தெரியுது. ஓ இது என்ன இந்த இடத்துல கம்மியாக இருக்குது, அங்கே அப்படியே மைண்டு போகுது மரபியலுக்கு. ஓ புலி இப்படி மாடு இப்படி சண்டை பிடிச்சி, அப்படி சண்டை பிடிச்சி, அப்படி சண்டை பிடிச்சி. ஒரு பாட்டிக்கு பேரனுக்கும் ஒரு பாட்டிக்கும் ஒரு சீன் வச்சா இங்கே நல்லா இருக்குமே சீன், உடனே ஒரு டக்குன்னு போகுது. இப்போ இந்த விஷயங்களை தெரிஞ்சு எழுதுறது பயங்கரமாக. இப்போ அந்த அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கண்ட நிலம் என்னது, மணிப்பல்லவ தீவு. நிலம் என்ன, மணிப்பல்லவ தீவு. தீவை சுற்றி என்ன இருக்கும், கடல் இருக்கும். கடல் சுற்றி என்ன இருக்கும், கழனி இருக்கும். கழனி சுற்றி என்ன இருக்கும், சேறு இருக்கும். சேத்துல என்ன இருக்கும், இதில் என்ன இருக்கும், அது டீட்டெயிலாக எழுதிட்டு போகிறாரு. தொல்காப்பியத்தை நல்லா இந்த மாதிரி நீங்கள் படைப்பிலக்க சிந்தனையாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதோட இதே புரியும், ப்ராசஸே. சும்மா நீங்கள் எதாவது கிராமர் படிக்கிறோம், நூற்பாவை மனப்பாடம் பண்ணி கிடக்கிறோன்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. எனக்கு 1600 பேர் நூற்பாவும் தெரியணுவாங்க. தெரிஞ்சு என்ன பண்ணுறது, எதுக்குன்னு தெரியணும்ல. ஒரு மூட்டை அரிசி வச்சு என்ன பண்ணுறது, அதை சமைச்சு கொடுக்கணுன்னு இருக்குல்ல. அது மாதிரி இது எதற்காக அப்படின்னு படிக்கிறதா ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காரு. மணிப்பல்லவ தீவு எப்படி அவ்வளோ ரைட்டிங் மட்டும் பாருங்களேன். நீங்கள் அப்படியே விஷுவலாக மட்டும் ட்ரீட் பண்ணுங்கள். அப்படியே தூங்கிடாதீங்க, கண்ணை மூடி விஷுவலாக மட்டும் ட்ரீட் பண்ணுங்கள். ஒருத்தருக்குலாம் தூக்கம் வந்துருச்சு, இப்போ அப்படியே பயங்கரமாக சொக்குது. அவர் நாங்கள் வந்தாலும் கேட்டிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கண்ணை மூடி பேசுறீங்க, இப்போ தான் தெரியுது அவருக்கு தூக்கம் வருது. மணிப்பல்லவ தீவு வளைந்து எழும் அலைகளுடைய பெருங்கடலால் 4 புறங்களும் சூழப்பட்டு. டாப்பில் ஏன் வைக்கணும், அடர்த்தியை காட்டுறதுக்கு வைக்கணும். நீ கண்டதுக்கும் கொண்டு போய் ட்ரோனை விட்டு வச்சா நல்லா இருக்காது. மணிப்பல்லவ தீவு எப்படி இருக்குன்னா வளைந்து எழும் அலைகள் தான். அலை எப்படி இருக்கான், வளைஞ்சிருக்கான். அது எவ்வளோ விஷுவலாக யோசிச்சிருக்காம. இதை நீங்கள் எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கோங்க, உட்காந்து பேனாவை லேப்டாப்பை தொட்டிங்கன்னா கொட்டும் உங்களுக்கு. பெருங்கடலால், சின்ன கடலாம் இல்லை, பெரிய கடல், பெரிய அலைகள் உள்ள 4 புறங்கள் சூழப்பட்டுள்ளது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கடல் நீர் மோதி பாய்ந்து வற்றியதால், கடல் நீர் மோதி போயிட்டு வத்தி போகிறனால கடலை அடுத்து பள்ளமான பல கழனிகள் இருக்குது. கழனி அதான் உப்பளங்கள். அக்கழனிகள் எல்லாம் முத்துக்கள் நிறைந்தன. உப்பு மட்டும் இல்லை, இடம் மட்டும் இல்லை, பள்ளம் இருக்குது, பள்ளத்தில் முத்து இருக்குது, சங்குகள். அதே இந்த வார்த்தையை பாருங்களேன், அக்கழனிகளில் எல்லாம் முத்துக்கள் நிறைந்திருக்கு, அவை சங்குகளால் உழுது விதைக்கப்பட்டன. சரி, வேற என்ன இருக்குது, பக்கத்துலேயே கடலை விட்டு வந்துட்டார். பள்ளத்துக்கு அப்புறம் என்னது, பீச் வந்துருச்சு. பீச் எப்படி இருக்கான், கடல் அலைகள் கடற்கரையில் சிவந்த பவளங்களை சிதறணும். இதுதான் கருப்பொருள். புரியுதா இல்லையா? நிலத்தை பச்சாரு, கடற்பொருள். அங்கே என்ன இருக்கும், நீ எப்பயுமே எழுத போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு அந்த சோர்ஸை வச்சு எழுதிங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே போய் வேறு ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா நல்லா இருக்காது. அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, நான் இதை இந்த சீன் எழுத போகிறேன், வீட்டில் எழுத போகிறேன். ஒரு வீட்டில் என்ன இருக்கும்,
வீட்டில் என்ன இருக்கும், என் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும், அம்பானி வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேரக்டர் நீ எழுதுகிற கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டர்னு யோசிச்சுக்க. அப்போ டீட்டெயில் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். போங்க அப்படி நடந்து வாங்க, இப்படி நடந்து வாங்க, நீ வா நீ வா, நீ பைக்கில் போ, நீ தட்டிக்கு செலவு போனோன்னா நல்லாயிருக்கு. இப்போ பேக் ட்ராப்பில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடல் அலைகள் கடற்கரையில் சிவந்த பவளங்களை சிதறின. அது மட்டுமல்லாமல் சந்தனம் அகில் முதலிய மனம் பொருந்திய மரங்களை உருட்டி விட்டன. கடற்கரை அடுத்து ஆழமான சேற்று நிலப்பரப்பில் புலிநக கொன்றை வளர்ந்து ஓங்கியிருந்தது. கொன்றை மரம், அந்த கொன்றை மரம் எப்படி இருக்கான், புலியோட நகத்தை போல இருந்தாலும் புலி கொன்றைன்றாங்க. அது அப்போ இனிமேல் நீங்கள் ரோஜாப்பூ பார்த்தா இது ரோஜாப்பூ, இது முல்லைப்பூ, இது மல்லிப்பூன்னு பார்க்காம அது எதை ஒத்திருக்கிறது, இதை பார்த்தா இது மாதிரி இருக்குது, இப்போ முகத்தை பார்த்தா நிலா மாதிரி இருக்குது, இது முகத்தை பார்த்தா நம்ம ஒன்று இமேஜின் பண்ணுறோம்ல, இமேஜின் பண்ண தான் உங்களுக்கு கற்பனை வரும், கற்பனை பண்ண தான் ரைட்டிங் எல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இனிமேல் எவங்க கவிதை படித்தா உங்களுக்கு பிடிக்காது, அதான் பிரச்சனை. கடற்கரை அடுத்து ஆழமான சேற்று நிலப்பரப்பில் புலிக்கு நகை கொன்றை வளர்ந்து ஓங்கி இருந்தது. கொன்றை மரம் இருக்குது. அதை அடுத்த பொய்கை, கடல், பள்ளம், கடற்கரை, அதுக்கப்புறம் பொய்கை, ஒரு கார்டன். அதை அடுத்த ஆழமான பொய்கையில் அள்ளி மலரும் கோலை மலரும் சேர்ந்து கலந்து பூத்திருந்தன. அள்ளியும் கோலை சேர்ந்து கலந்து பூத்து இருக்குது அங்கே. அம்மலர்களில் வண்டுகள் மது உண்டன. போயிட்டே இருக்கு கதை, எழுத்து போயிட்டே இருக்கு, அப்படியே ரைட்டிங் போயிட்டே இருக்கு. அந்த பொய்கை கரையில் வளைவான அடி உடைய புன்னையும் மடல்கள் நெருங்கிய மலருடைய தாளையும் இருந்துச்சு. இந்த டீட்டெயில் பாருங்கள். வளைவான அடியுடைய புன்னையும் மடல்கள் நெருங்கிய தாளையும் அவ்வளோ வாட்ச் பண்ணுறான். நான் முன்னாடியே ஒரு வகுப்பில் சொன்ன மாதிரி அறிதல் தான் அறிவு, அறிதல் தான் அறிவு. அப்படியே அறிய வச்சுக்கிட்டே இருப்போம். எது 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 எதுன்னு குழந்தைங்களுக்கு. அதனால ஸ்கூலில் பாடங்கள் அப்படி வைக்கிறோம். நம்ம ஏன் கொஞ்சம் சயின்ஸு, கொஞ்சம் மேக்ஸு, கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ் வைக்கிறேன்னா அவங்களுக்கு புதுசு புதுசாக ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். புதுசு புதுசாக கொடுக்க தான் அவங்களோட மூளையில் உள்ள நியூட்ரான் என்ன செய்யும், அவங்களுக்கு இதாகும். மடல்கள் நெருங்கிய மலருடைய தாளையும் செழித்து வளர்ந்து, சொம்கி போல எப்படின்ச்சான் செழித்து வளர்ந்துருந்தன. ஆச்சு, கட் பண்ணிட்டான். அப்புறம் மரங்களை சொல்லிட்டான். அவை அது எப்படி இருக்குன்னா ஞாயிற்றின் ஒளி புகாதவாறு, சூரியனோட ஒளி உள்ளே போகாத அளவுக்கு என்ன செய்ய அவ்வளோ டார்க்காக அவ்வளோ திக்காக இருக்குது. அழகிய பந்தல் போடப்பட்டிருந்தன. அந்த பந்தலின் கீழே மணற்பரப்பு பாலம் பாலமாக விளங்கியது. பாலம் பாலமாக மரம் இருக்குன்றான். டைல்ஸ் சொல்கிற மாதிரி இப்படி வேணும் இப்படி வேணுன்ற மாதிரி சொல்லிட்டான். மணலை நீர் அரித்து கொண்டு சென்றதால் அவ்வாறு இது. ஏன் தெரியுமா அப்படி இருந்துச்சு, நீர் அரிச்சிட்டு போனாலும் அது பாலம் பாலமாக இருக்குது. நிலவை போன்ற வெண்ணிற மணலில் அந்த நிலம் எப்படி, மரம் எப்படி இருக்கா, மணல் எப்படி இருக்கான், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கான். இந்த புதுமை பித்தனா பெரிய சொல்கிறேன்னு தெரில. நான் ஏற்கனவே எங்கள் தொல்காப்பிய வகுப்பில் சொல்லியிருப்பேன், ரமேஷ் சாருக்கு இவங்களாம் தெரியும். இளையராஜா என்ன பண்ணாராம், புதுமை பித்தனை பெரிய சொல்கிறேன் கூப்பிட்டு, அவர் பெரிய கவிஞர் தான், 2 பேர்த்து யாரும் ஞாபகம் இல்லை. அப்போ இந்த கிளாஸ் கூட சொன்னான்னு தெரில, போர் அடித்தா விட்டுருங்க. கவிதை எழுத சுச்சுவேஷன் சொல்லி பாட்டு தான் சொன்னாராம். உடனே அவர் எழுதி இருக்கப்பட்டே கூப்பிட்டு, மணல்னு என்னடா அர்த்தம்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட, அந்த கவிஞர். நீ தான் பெரிய கவிஞர், மணல்னு என்னன்னு சொல்ல. மணல்னா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரான். அதெல்லாம் கிடையாது, மண் அல்லாததான் மணல்தான். அவள் செம்மண் செம்மையானது, இதுக்காக தான் இருக்கும், அது ஒட்டும். களிமண் எல்லாமே இருக்குல்ல, மண்ணுனா ஒட்டக்கூடியதான். மண் அல்லாதான் ஒட்டாது. அதனால தான் மண்ணில் உட்காந்து, அந்த மணலில் உட்காந்து இல்லைன்றான்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிலவை போன்ற அந்த வெண்ணிற மணலில், மணல் எனக்கு அந்த ஞாபகம் போயிடுச்சு. நறுமண மலர்கள் மலரனை அமைத்திருந்தன. நறுமண மலர்கள் மலர் அணையான், அப்படியே தலையான போட்டு அழகிய குளிர்ந்த கூந்தலை உடைய. அங்கே போயிட்டான், அப்படியே கட் பண்ணி அப்படியே கேமரா கொண்டு போய் அப்படியே ஒரு லெங்க்த்தியாக அப்படி தூங்கியிருக்கா. ஒரு 16-15 வயசு பொண்ணு, பெரிய பயங்கர லெங்க்த்தாக முடிவு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அழகிய குளிர்ந்த கூந்தலை உடைய மணிமேகலை தன்னை மறந்து உறங்கினாள். செம்மையாக ஒரு ஷாட் வைக்கிறீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கி ஏஞ்சோன்னே என்ன நடக்கும், எவ்வளோ டீட்டெயில் பாருங்களேன் ஒரு ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு. இதுக்கு பேஸ் தொல்காப்பியம். தொல்காப்பியம் இருக்கவும் தான் இதில் மூளையில் ஏற்றி வைக்கவும் அவருக்கு எழுதுறப்ப கடன்னு வந்துடுது. சார் சொல்லுங்கள் சார். சின்ன பள்ளம் தான் தலைவா, மண் அடிச்சடிச்சிருக்கு, கொஞ்சம் பள்ளங்களாக இருக்குது. அங்கே வந்து முத்து கொட்டியிருக்கு, கொட்டினதுக்கப்புறம் அங்கே வந்துருக்கு. நீங்கள் ரொம்ப லெங்க்த்தாக நினச்சிடுறாங்க. சரி. மணிமேகலை விழித்தெழுந்தாள். எப்படி விழிக்கிறா, அழகாக இருந்த நீலப்பெருங்கடலில், அணின அழகுன்னு அர்த்தம், அனித்த இந்த நீலப்பெருங்கடலில் காலை கதிரவன் தன் இளங்கதிகளை வாரி இறைத்து கொண்டு உதித்தான். அப்படி ஒரு ஷாட் வைக்கிறீங்க. அப்படியே எழுப்புனா, நீங்கள் போயிருக்கீங்களா பீச்சுக்கு, ஏர்லி மார்னிங் போய் பார்த்தீங்கன்னா அந்த
உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சூரியன் உதிக்கிறத பார்த்து அப்படி இருக்கும். நாங்கள் சென்னை வந்தப்போலாம் டெய்லி பீச்சுக்கு போகிறோம், டெய்லி சூரியன் உதிக்கிற பார்க்குறோன்னா வந்து 6-7 வருஷம் ஆச்சு பார்க்குறதே இல்லை. அப்படி இருக்கும்ல நமக்கு. ஆனால் காலையில் போய் பார்க்குறதே அது ஒரு பேரின்பமாக இருக்கும். அப்படியே ஏஞ்சி அது வரும் பொழுது முன்னாடியே போய் உட்காந்துருவோம். முன்னாடி நான் சென்னை வரும்பொழுது தான் ஒரு 3 மணிக்கு ட்ரெயின் வந்து விடுவானா, அப்படியே பைக் எடுத்துகிட்டு நேராக போய் அங்கே உட்காந்துருப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறப்போ அப்படியோ என்ன அப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதை அப்படியே எழுதுறான் விஷுவலாக. பழைய காலத்துலலாம் வந்து டி ராஜேந்திரன் நிறைய இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வச்சுப்பார். ஒரு பொன்மானை நான் பாட அப்படியே உருவாகும். இப்போ தான் நேராக போயிடுறாங்க. காலை கதிரவன் தன் காலைன்னு போடுறான், மாலை கதிரவன் வேற காலை கதிரவன். இளங்கதிர்களை வாரி இறைத்து கொண்டு உதித்தான். துயிலில் ஆழ்ந்திருந்த மணிமேகலை விழித்தெழுதல். அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே பார்க்க நல்லா தூங்கியிருக்க முன்னே அப்படியே ஒரு விஷுவல் வைக்கிறீங்க. அவள் கண்ணை திறக்கிறது மட்டும் ஒரு விஷுவல். அது என்ன நீங்கள் வச்சுக்கணும், டாப்பில் வைக்கிறீங்களா, கண்ணுக்கு வைக்கிறீங்களா, வேறு டிஸ்டர்பன்ஸ் வச்சுக்கிறீங்களா, என்னன்னா வச்சுக்கோங்க. அவள் முன்னர் தான் இருந்த உறவினரையும், இது எப்படி இருப்பாருங்க, ஒரு எந்திரிச்சோன்னே அப்பா அம்மா இல்லை, இன்றைக்கி நம்ம பெட்டை விட்டு இப்படி ஏஞ்சி ஒய்ஃபில் எங்கடா போனாவ அப்படின்னு பார்ப்போம்ல. பசங்களை பார்ப்போம், எட்டி பார்ப்போம் பசங்க இருக்கானுங்களான்ட்டு, எங்கே போனாவன் ஆளை காணாமே அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி அப்போ திடீர்னு யாரே காணான்னு வச்சுங்களேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க, ஏஞ்சி பார்த்தா வீடே இல்லை, வேற எங்கேயே கிடக்குறீங்க, எல்லாம் புள்ள குட்டிலாம் காணும், அஜிஜோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு நினைக்காம எப்படி இருப்பா அப்படின்னு. அவள் முன்னர் தான் இருந்த உறவினரையும் புகார் நகரத்தையும் காணாதவளாக தன்னால் இதற்கு முன்னர் கண்டு அறியப்படாதவற்றை கண்களால் கண்டாள். இது வரைக்கும் இந்த ஊரை பார்த்ததே இல்லை. ஓ அத்தை வீடா, மாமா வீடா அப்படிலாம் பார்க்கல. இது வரைக்கும் பார்க்காத ஒரு பூமியை பார்க்குறான். அது எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ செத்துட்டு அடுத்த ஜென்மத்தில் போய் பிறந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னு எழுதுறான். இந்த பச்சை கலரில் போட்டிருக்கனா ஓமைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சி, பச்சை பச்சை டார்க் பின்னாடி எடுத்து பார்க்க நல்லா இருக்குன்றக்காக மணிமேகலை ஓமைகள் அப்படி ஒரு புத்தகம் எழுதுவானுங்கள்ல, அது மாதிரி எழுதுவாங்க. பிறவி முற்று பெற்றதால் இந்த ஜென்மம் ஓகே ஆனிச்சுனால புத்த மதம்னால இந்த இதோட பேசிக் ஒரு நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கொள்கையில் இருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இப்போ ரஞ்சித் வந்து அவர் தலிதேசன் எடுக்கிறாரு, இப்போ மாரி செல்வராஜ் ஒரு எடுக்கிறாரு, பிஜி முத்தையாவன் எடுக்கிறாரு. இப்போ அவங்கவுங்க சார்ந்த விஷயங்கள் எழுதுறாங்கல்ல, அதுக்கான கதைகள் உள்ளே போயிட்டு எம்மையிலடா வாடா எவனும் பார்த்துக்கலாம் அப்படி அவங்க எழுதுறாங்கல்ல, அது மாதிரி நல்லதாக எழுதணும். ஆமாம், இது அப்படியே உடனே போய் நம்ம ஜாதி பெருமை பேசாமல் நம்ம மற்றவங்க மனசை கஷ்டப்படாமல் எழுதுகிறோம்ல. அப்போ எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு இருக்கும்ல, ஒரு மார்க்சிஸ்ட் சிந்தனையோ ஒரு பெரியார் கருத்துக்களோ ஒரு இடைய பக்தியோ ஏதோ ஒன்று இருக்கும்ல, அதை வந்து அங்கங்கே ஆட் பண்ணிட்டு போனால் என்ன சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்கு தான் இது வந்து மெயினாக புத்த மதத்தை சார்ந்திருப்பனால பிறவி முப்பிறவு இறப்பு, இந்த உடம்பு வந்து வெறும் ரத்தம் சதமும் சலத்தால் ஆனதுன்ற செய்தியில் அங்கங்கே டச் பண்ணிட்டே வருவார். தூங்கி எதுக்கே கட் பண்ணிட்டு போயிருக்கலாம், அவர் தூங்கி எழுந்தா யாரையும் காணான்ல. அதுக்கு என்ன போகிறான்னா, பிறவி முற்று பெற்றதால் அன்பு கொண்ட சுற்றத்தாரை, யார் எப்படியாப்பட்ட சுற்றம், அன்பு கொண்ட சுற்றத்தாரை மறந்து பிரிந்து வேறிடத்தில் மறுபிறப்பு கொண்ட உயிரை போல துயருற்றாள். எப்படி பாரு, அவள் துயரை வந்து துடிச்சான்னு எழுதலை, அவள் துடிச்சாப்பா ஏஞ்சி பார்த்தா கத்தல. இந்த ஜென்மம் க்ளவுஸ் ஆகி திடீர்னு நம்ம இன்றைக்கி நைட்டு போய் பழுக்க சேர்த்துடும், திடீர்னு போய் பார்த்தா வேறு எங்கேயோ போய் அந்த அவர் என்னது ஸ்பீல்பர்க் இது எடுப்பார், ப்ளூ கலர் அலைவானுங்களா என்ன பண்ணாது, அவதாரில் போய் நமக்கு பிறந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இவன் வந்து துயருறா அழுகிறா அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டிங் ப்ராசஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இத்தனைக்கும் இதை வந்து என்ன பெருசாலாம் எழுதலை, அவர் இவ்வளோதான் பாடலாக பார்த்தீங்க, இவ்வளோதான். ஈங்கு இவள் இன்னமாக இருகடல் வாங்குதரை உடுத்த மணிப்பல்லவ தீவு, அந்த கடல், அந்த கடல் இருந்துச்சு. தத்து நீர் அடைகரை சங்கு உழு தொடுப்பின் முத்து விளை களனி முரிசம் பவளமோடு விரைமரம் உருட்டும் திரைவிழா பரப்பின். புரியுதா? நான் வாசிக்க உங்களுக்கு சீன் வருதா இல்லையா? ஞாழல் ஓங்கிய தாள்கண் அசும்பின் ஆம்பலும் குவளையும் தாம் புணர்ந்து மயங்கி, ரெண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கான். ஆம்பலும் குவளை மலரும் புணர்தெல்லாம் சேர்றது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்ப மரத்தோட மற்ற மரங்கள் சேர்ந்துருக்கும்ல, அதை எழுதுறான். வண்டு உண மலர்ந்த குண்டு நீர் விளைஞ்சி முடக்கால் புண்ணையும் மலர்பூ தாளையும் வெயில் வரவு ஒழித்த பாயில் பூம்பந்தல் போல, வெயில் உள்ளே வராத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பூம்பந்தல் போல அறல் விலங்கு நிலாமடல் நறுமலர் பள்ளி துஞ்சு துயில் எழும் சிலவோதி. காதல் சுற்றம் மறந்த கடைகள் வேறிடத்து பிறந்த உயிரே போன்று, ஒரே வார்த்தை தான், வேறிடத்து பிறந்த உயிரே போன்று பண்டு அருகிலையோடு பதியும் காணால். பதினா யார்? சுதமதி, யாரையுமே காணா அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காங்க, அப்படியே அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்காரு. ஏந்திரிச்சோன்னா யாரை தேடுதான்னு சொன்னோம்?
சுதமதியை பார்க்குறான். சுதமதியை, மணிமேகலை சுதமதியை நினைத்து புலம்புதல். இது சார் சொல்லுங்கள் சார், ரைனா சார், இது ஒருவேளை இந்த புவனத்தில் உள்ள வேற ஒரு பிளேஸோ அப்படின்றாலாம். இப்போ நம்ம எதாவது மாலுக்குள்ளே போயிட்டு வச்சுங்களேன், இந்த மாலுக்குள்ளே இது அங்கிட்டு இருக்கோ அப்படின்னு நினைப்போம்ல, அது மாதிரி இது புவனத்தின் ஓரிடமோ, சுதமதி நீ எங்கே ஒளிந்து கொண்டாய், துன்பம் செய்தனையோ, இல்லை இது கனவோ. நம்ம சில கெட்ட கனவுகள் அப்பாடா கனவுடா அப்படின்னு நினச்சிக்கோம்ல, யாரா இறந்துட்டா, யாரா வெட்டிட்டா, யாரா நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது கனவோ நனவோ ஒன்றும் அறியேனே, நெஞ்சு நடுங்குகின்றது மறுமொழி உரையாய். சொல்றி நான் கேட்குறேனே பதில் சொல்லி நான் மறுமொழி உரையாயோ. எங்கடி இருக்க எனக்கு ஒன்றும் புரியலடி, கனவான்னு தரடி, எங்கடி இருக்க சொல்லுடி, பதில் சொல்லி, சத்தத்தை காணாமேன்னு கத்துறா. உரையாயோ வள்ளிரில் நீங்கியது நான் இன்னும் வராது கண்டு என் தாய் மறதை வருந்துவாள். நைட் ஆகிட்டே இருக்கு, எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவா. ஒளிரும் வளையணிந்த சுதமதியே நீ விரைவில் வா, என்னை விட்டு பிரிந்து சென்றாயோ. அணிகலன்கள் விளங்க வித்தையாள் தோன்றிய மடந்தை வஞ்சித்து விட்டாளோ. அறிய முடியவில்லை, ஒருவேளை ஓடி போயிட்டா, என்னாச்சுன்னு தெரில. தன்னந்தனியாக இருக்க அஞ்சுகின்றேன், திருமகள் போன்றவளே வாரா என பலவார புலம்பினாள். ஒரு புலம்பல், இவ்வளோ டீட்டெயில் எழுதிட்டு கட் பண்ணி ஒரு புலம்பல். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தீவில் பறவையும் நீர்த்துறைகளும் எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொன்றும் தனித்தனி டீட்டெயில். அத்தீவில் நீர்த்துறைகள் எதிரெதிரே அமைந்திருந்தன. சுற்றி சொல்லிட்டார், தீவை சுற்றி என்ன இருக்குனாரு, கடல் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இன்டீரியருக்குள்ளே போகிறார். அங்கே என்ன இருக்குன்னா நீர்த்துறைகள் இருக்குது. அவற்றின் நீர்ப்பரப்பில் சிறிய அலைகள் தவழ்ந்தது. அலைகள் தவழ்ந்தன. குழுவை முதலிய புட்களும் விறகு சிரிந்த போதா முதலிய பறவைகளும் எழுந்து வீழ்கின்ற சிரல் முதலிய பறவை. இதுதான் நம்ம சொல்கிற அந்த மரபு. விரிந்த சிறகுடைய போதா முதலிய பறவை, அந்த பேர்டை வகைப்படுத்துகிறார். புரியுதா இல்லையா? அதுக்கு எப்படி இருக்குமா ஃபெதரு, விரிஞ்சா இருக்குமா. இதுக்கு எப்படிமா, எழுந்து வீழ்கின்ற சிரல் முதலிய பறவைகளும், மேலே மேலே போயிட்டு வரக்கூடிய பறவையும், ஒடுங்கிய சிறகுடைய முழவல் முதலிய பறவை. எவ்வளோ பறவை பேர் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே பறவை காக்கா புறா ஒரு 4 பறவை தான் தெரியும். கிளி தெரியும், புறா தெரியும், காக்கா தெரியும், கிளி தெரியும். வேற என்ன பறவை இருக்குது? கோழி தெரியும், நம்ம சாப்பிட்றோம்ல, அதனால கோழி பறவைன்னு தெரியும். வேற குருவி, ஆந்த பறவையில் வராதா? வரும். இப்போ நம்ம ஆந்தா இருக்குல்ல, இந்த பறவைகளுக்கு முன்னாடி டீட்டெயில் வைக்கிறேன். நான் நவீன் சார் சுக்குதா, சிறகு விரிந்த போதா. ரைட்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதுகிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். விரிந்த சிறகுடைய போதா பறவையும் முதலிய பறவை அதை சார்ந்த பறவைகளும், எழுந்து வீழ்கின்ற மேலே போகுது இப்படி பறகு இப்படி சிறல் முதலிய பறவைகளும், ஒடுங்கிய சிறகுடைய ஆமாம் நிறைய பறவைகள் இருக்குது. தொல்காப்பியர் அதில் மரபு இருக்க ஃபுல்லாக எழுதியிருப்பார். என்னென்ன பறவைகள் இருந்துச்சு, என்னென்ன இருந்துச்சு எல்லாம் எழுதியிருப்பார். ஒருவேளை நம்ம சுட்டு தின்னனால இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. சொல்லுவாங்கள்ல, சென்ட்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க வெள்ளைக்காரன், கொண்டு போய் நமக்கு சென்ட்டாக போகிறான். நாங்கள் அழிஞ்சிருச்சு. நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். அப்புறம் ஒடுங்கிய சிறகுடைய முழுவல் முதலிய பறவைகளும் சிற்றலையில் தவழ்ந்து விளையாடு. அந்த சின்ன அலை இருக்குல்ல, அந்த நீர்த்துறை இருக்குல்ல, ஆளை அடியே விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே சூப்பர். சரி, ஒரு கட்டுரை எழுதிருங்க, மணிமேகலையில் பறவைகள் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா. இது நிஜமா சார், இதெல்லாம் கிடைக்காது யாருமே கிடைக்காது. இது இப்படி இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னா, பல்வேறு நிலங்களுடைய இந்த பறவை இனங்கள் பல்வேறு நிறம் இருக்கான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர். இந்த பறவை இனங்கள் பறந்து ஒன்றாக கூடி எல்லாம் பறந்து ஒரு இடத்துல போய் உட்காருதான் கடல் இதில். அது அன்னச்சேவலை அரசனாக கொண்டு தங்கியிருந்தன. அங்கே ஒரு சேவல், அன்னச்சேவல்னு ஒன்று இருக்கா, அது அரசனாக வச்சு இருக்குது. இந்த காட்சி, ஆமாம், ஆண் அண்ணன், சேவல்னாவே ஆண் தானே. நான் எழுதுறப்ப எனக்கு மைண்டு வந்துச்சு. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, 2 இப்படி அன்னச்சேவல் இருக்கான். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க, நான் தான் அன்னச்சேவல்னு வச்சுங்க, இங்கே இருக்கேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க. 2 பகை அரசர்கள் ஆப்போசிட் உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்றான். ஒரு டேரக்டர் உட்கார வச்சிடலாம், எல்லாம் வா நில்லுன்னு நினச்சிங்களேன், எல்லாம் காஜாமச்சா நிற்பான். பைத்தியம் இங்கிட்டு வாங்க, எல்லாம் இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாங்கடா அப்படின்னு நிப்பாட்டி வச்சுட்டு டாப்பில் போப்பா 2 ராஜாக்கு நடுவில் இருக்க மாதிரி எடுக்கணும். இன்றைக்கி நம்ம எடுக்கிறோமா இல்லையா? அந்த ஷார்ட்டு பேர் என்னது, ஈகிள்ன்றாங்க அப்படின்றாங்க. அப்புறம் 2 சைட்லேயும் பறவைகள் உட்கார்ந்துருக்குது. இந்த காட்சி பகையரசர் இருவர் போர் குறித்து பாசறை அமைத்த படை வீடுகளில் இருவர் படையும் எதிரெதிர் இருத்தலை போன்று இருந்தது. இப்படி சொல்கிறான் சார். இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன்,
இவனுக்கு வந்து ஒரு பாசறை அமைச்சு இவங்க ஒரு கேங்காக உட்காந்து என்ன பண்ணலாம், நாளைக்கு எப்படி போர் செய்யலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அத்துறைகளிலும் அத்துறைகள் சூழ்ந்த பெரிய மணற்குன்றுகள், அங்கேயும் மணற்குன்றுகள் இருக்கு எல்லா இடங்களிலும். இதை ஏன் எழுதுறானா, இந்த எல்லா இடத்துலையும் யார் ட்ராவல் ஆகுறா, மணிமே. ஏன் ட்ராவல் ஆகுறா, நல்லா இருக்கு மணல் காலுக்கு சுகமாக இருக்கு, என்ன தேடுறா, ஐயோ எங்கே போனா அதை டீட்டெயில் கொண்டு வந்து முடிச்சிடுறாரு. அப்படியே வந்து பார்த்தா மணிமேகலை அப்படியே நடந்துட்டு போகிறோமோ ஷார்ட் வச்சா முடிஞ்சிச்சு. அதெல்லாம் எடுத்தால் அப்படி இருக்கும்ல, எல்லாம் போடலாமா, பட்ஜெட் போட்டுருவோமா, ஆளுக்கு ஒரு கோடி, எத்தனை பேர் இருக்கீங்க, 36 பேர் இருப்பீங்களா, 40 பேர், இங்கே 40 கோடி வந்துடும். எடுத்தோம்னா ஒரு 500 கோடி பேங்கை கொள்ளையடிச்சிட்டாரு. என்னங்க ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள், மணிமேகலை பிடிக்காத உங்களுக்கு? ஆமாம்மா, அவர் கேட்குற டவுட் அவருக்கே தெரியாது. அப்படின்னா அதே பர்ப்ளெக்சிட்டினா ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. ஆமாம் இருந்துச்சு. அது என்ன சொல்லுவாங்க, பள்ளி இலக்கியம் இருக்குல்ல, இது என்ன பல்லுன்னு தெரியல, முக்கூடர் பல்லு தான். ஏதோ 1000க்கு மேலே வகையான அரிசிகள் இங்கே இருந்துச்சுன்னு போட்டிருக்காங்க. அரிசி வகைகள் எழுதியிருக்கானா முக்கூடர் பல்லு. நான் படிக்கிறப்ப சும்மா பார்த்தேன், என்னடா அப்படி நமக்கு தெரிஞ்சது ஒரு 4 சிவாஜி அப்படி, அதான் அதுதான் தெரியுது நமக்கு. வேணா அதை அள்ளி பார்த்தா பொன்னின்னு தெரியுதா. ஒரு காலத்தில் வந்து 2 அரிசி, பொன்னி அரிசி தெரியும், அப்புறம் ஆந்திராலேருந்து ஒன்று வந்துச்சுல ஆஃப் பாயிலாக இருக்குமே அந்த அரிசி தெரியும். இப்போ சிவாஜி தெரியுது, அதெல்லாம் தெரியாது. எல்லா இடங்களிலும் தாங்காத துயரத்தோடு மணிமேகலை திரிகிறா. இதுதான் உங்களுக்கு டேர்ம்ஸ், இடியம்ஸ் அண்ட் பிரேஸ் என்ன சொல்லுவீங்களா இங்கிலீஷில். அவர் நல்லா தானங்க போனா, எங்கெங்க சாமியாரானா, அவளை பார்த்து எப்படிங்க சாமியார் சில போனால் எப்படிங்க உதயகுமாரன் ஆசைப்பட்டிருப்பான். சிஸ்டர்னு சொல்லி குட் மார்னிங் சொல்லிட்டு கட் பண்ணால் அவங்க அப்பாவை நினச்சி புலம்புறா. பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன். அப்படியே காட்டிட்டு, நிலத்தை காட்டிட்டு, அங்கே உள்ள கருப்பொருள்லாம் காட்டிட்டு டக்குன்னு எமோஷனல் போயிடாரு. அங்கு தோன்றி எதையும் பார்க்கல. யார் பார்த்துருக்கா, சீத்தலை சாத்தனா மட்டும் பார்த்துருக்காரு. அவருக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் மணிமேகலை பார்க்கவே இல்லை. ஓகே, மலர் சூடிய திரண்ட கூந்தல், செம்மையாக இருந்துச்சு இந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பெண்கள் அழுகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முடிச்ச கூந்தல் டக்குன்னு அவுந்துடும் அவங்களுக்கு. நம்ம சண்டை போகிறப்ப கீழே தொப்புன்னு உளுந்து எழுந்திரிப்போம், எத்தனை டைம் உளுந்தான் தெரியாது. அது மாதிரி அழுகிறப்ப பெண்களுடைய கூந்தல் வந்து பயங்கரமாக அப்படியே அவுந்து விழுந்துடும். அது முன்னாடியே சொல்லிட்டே வருவோம். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆள் வந்து முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறது பாருங்க, எங்கேயோ ஒரு வார்த்தை கூந்தலை பற்றி பேசியிருப்பாரு. பாருங்க, அழகிய குளிர்ந்த கூந்தல் தொட்டு பார்த்துட்டீங்க டக்குன்னு, சில்லுன்னு இருக்கு அவ கூந்தல், அழகிய அழகாமல் இருக்குது, குளிர்ந்தும் இருக்குது. இந்த கூந்தல் அவுந்து விழுவுறமா அழுதான்னு எழுதுறாங்க. அந்த நடந்த கதையா இல்லை இவர் போய் மணிமேகலோட ட்ராவல் ஆனாரா அதெல்லாம் தெரில. ஆனால் எழுதுகிறப்ப அவள் மலர் சூடிய திரண்ட கூந்தல் அவிழ்ந்து விழ கூவி அழுதாள். அந்த அழுகை எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டான். அந்த கூந்தல் கத்தி கதறி விழுகிறப்ப கூந்தல் அவுற அளவுக்கு அழுகுறாப்பா. அப்படியே மூக்கு சரியெல்லாம் ஒழுகும்ல சில பேர் அழுகுறப்ப, அழுது கத்திங்க. யாரும் இறந்தப்ப அழுது பாருங்கள், அது கமல் அழுகுற மாதிரியே இருக்கும். கமல் சார் அழுகுற முன்னாடிலாம் எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், வேணாம் இருந்தாலும் இப்படி அழுதுட்டு இருக்கோம், அப்படியாரும் அழுவாங்க, சிவாஜிலாம் எப்படி அழுகுறாரு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். நான் முன்னாடி சொல்கிற மாதிரி என் தம்பி இறந்தப்போ தான் நான் அழுகுறப்ப என் மூளை போகுது, இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். இன்னொரு சப்கான்சியஸாக வந்து ஏன்னா இப்படி அழுகுற, கமல் மாதிரி அழுகுற அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி தான் அழுகுறோம் நம்ம, கமல் அழுகுற மாதிரி தான் அழுகுறோம் ஒரு பெரிய இழப்பு வரும் பொழுது. அப்போ இந்த இந்த மைண்ட் போடுறான் பாருங்க, மலர் சூடிய திரண்ட கூந்தல் அவிழ்ந்து விழ கூவி அழுகுறா. எப்படி அழுகுறா, விழா அழுதால்ன்றது வேற, விழ கூவி மரபு இதுதான். ஏங்கி புலம்பினாள், ஏங்கி புலம்புறா, புலம்பினால் போடல ஐயோ அப்பா அம்மா இல்லை எம்மா எம்மா எப்பா எங்கப்பா அப்படின்னு கடுந்துயர் எய்தினாள். அதனால கூவி அழுகுறா, தொண்டை கட்டிடுது, ஏங்கி அழுகுறா, அதனால பாடி டயர்டாயிருது, அதனால கடும் துயரையும் எய்தினா. அவள் தன் தந்தை கோவலனை நினைத்தாள், தன் துன்பத்தை கூறும் துயர மொழிகளால் அரற்றினாள். இதுதான் நான் சொல்றது, கூவுறா, எய்துறா, அரற்றா.
ஒரு மாடை பற்றி எழுதுகிறப்ப அது நல்லா வருது நமக்கு, திரும்புது, அப்படியே கண்ணெல்லாம் அப்படி இருக்குது, அப்படி எழுதுறேன் நான். யாரா நீயே அப்படி எழுதுறியடான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. மணிப்பூன் மார்புடைய என் தந்தையே, அப்பாவுக்கு ஒரு விஷயம் வைக்கிறான். மணிப்பூன் மார்புடைய என் தந்தையே, என்னை இந்த துன்பத்தில் உள்ளாக்கும் கொடிய தீவினை உண்மையும் முதிர்ந்து வந்துச்சு. நான் இப்போ எப்படி கஷ்டப்படுறனோ அதே மாதிரி தான் நீயும் இப்போ ஃபீல் பண்ணியாப்பா. அப்பாவுடைய கம்பேர் எங்கே போகிறான்னா, நான் எனக்கு இப்போ அழுகுறன்ல, கூவுறன்ல, அரற்றன்ல, துடிக்கிறன்ல, இதுதான் உனக்கு வந்துச்சாப்பா, இந்த பிரச்சனையால் தான் நீ அம்மாவும் விதானிச்சியோ அப்படின்னு சொல்கிறான். மணிப்பூன் மார்புடைய தந்தையே கோவலனே, என்னை இந்த துன்பத்தில் உள்ளாக்கும் கொடிய தீவினை புரியுதா உங்களுக்கு வேர்பு, உம்மையும் முதிர்ந்து வந்து பற்றியதோ, அதனால தான் கோர்க்கொடி மாதர் எம் அன்னை கண்ணகியோடு வேற்று நாட்டை அடைந்தியோ, அங்கே கூர்வாளால் வெட்டு மடிந்தியோ என்று ஆற்றாது கூறி அழுதாள். எப்பா உனக்கு இப்படி தான் ஆச்சாப்பா, உன்னையும் இப்படி தான் பண்ணானாப்பா, நான் ஏன்ப்பா இங்கே வந்து கிடக்கணும், எனக்கு எதுக்குப்பா மண்ணி பழத்துக்கு வரணும், ஏதோ முன்னாடி செஞ்ச வேணனாலாம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் போல், உன்னையும் இப்படி தான் கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மாவை நீயும் போய் கூட்டிகிட்டு போய் செத்தியாப்பா, உன்னை வெட்டினப்போ உனக்கு எப்படிப்பா துடிச்சிருக்கும், ஏன்பா எப்பான்னு கத்தி அழுதா. ஆற்றாது என்னது, அடக்க முடியாமல் கத்தி அழுகுறா. வச்சு கொட்டு வச்சு அந்த நடிகைட்டெல்லாம் வேலை வாங்கணும்னு வச்சுக்கேன், அழுகுடி என்னடி இப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் அந்த சீன்லாம். அந்த இவங்க பேருனா ஒரு ஹிந்தியில் ஒரு ஹீரோயின் ஒன்று இருக்கும், தீபிகா படுகோன். எப்படிங்க தெரியுது, டேஸ்ட்டு தெரியுது உங்களுக்கு? கரெக்டு. தீபிகா படுகோன் மாதிரி ஒரு வச்சுனா எடுத்தாங்க 5000 கோடி 6000 கோடி போகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் இது. அதனாலன்றோ எங்கள் அம்மா கூட போய் செத்தியோ அப்படின்னு இவள் அழுதுகிட்டு இருக்கப்ப ஆடியன்ஸாக சோகமாக இருப்ப டஷ்ன்னு அடி ஒரு சாமி வந்து இறங்கு. அந்த புத்த பீடிகை அந்த ஸ்டாச்சு ஒன்று இறங்குது, அந்த பாதம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, அது புத்தரோட சிலை கிடையாது, ஒரு பாதம் வச்ச மாதிரி ஒரு இது நிற்குது. அங்கே போனீங்கன்னா ரமேஷ் சார் போன ஜென்மத்தில் என்ன இருந்தீங்கன்னு சொல்லிடுமா. புத்த பீடிகை தோன்றுது. தலைவா எப்போ வந்தீங்க நீங்கள்? பின்னாடி உட்காந்துருக்கீங்க. சரி. அவ்வாறு ஆளும் மணிமேகலை முன்னர் புத்த பீடிகை ஒன்று தோன்றி அவ்வாறு ஆளும் மணிமேகலை முன்னர் புத்த பீடிகை ஒன்று தோன்றியது. அந்த பீடிகையிலிருந்து விரிந்து விளங்கும் பேரொளி சிறந்து வீசியது. அப்படியே ஓப்பன் பண்ணால் லைட்டு போடுறீங்க, பயங்கரமாக அப்படியே சாமி படத்தில் சாமி வரும்ல, நயன்தாரா ஒரு படத்தில் வருவாங்க, என்ன படம் அது, ஆர்ஜே பாலாஜி படத்தில் வராங்க மூக்குத்தி அம்மனில், அது மாதிரி ஒரு புத்த பீடிகை அழகாக இருந்தது. அதை நின்று பேரொளி வந்துச்சா, அதை நின்று எழுந்த ஒளிக்கதிர் எங்கும் பரவியது. ஷார்ட் அப்படியே இருக்கிறான், அந்த வெளிச்சம் இருட்டாக இருக்குது, சூரியன் வந்து உள்ளே பூந்த அளவுக்கு என்ன செய்யுது, மணற்பந்தலால் முன்னாடி பார்த்தோமா இல்லையா, சூரியனே வந்து உள்ளே போக அளவுக்கு இருக்குன்றது. அவ்வளோ டார்க்கில் ஒரு சாமி அப்படியே சாமியோட ஸ்டாச்சு இறங்குது, அதோட லைட் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. புகழ்பெற்ற நீளத்திலிருந்து அது 3 முழ அளவுக்கு உயர்ந்திருந்தது. அதில் ஹைட்டு 3, அகலம் எவ்வளவா 4 பக்கங்களிலும் அதனுடைய அகலம் 9 முழம் அளவுடையதாக இருந்தது. 9 முழம், 1 2 3 4 5 அங்கே போகுது. சரி. செய்வினையால் மாட்சிமை ஏற்பட்ட நல்ல பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கானு. பளிங்கால் அதன் மேற்புறம் வட்ட வடிவமாக செய்யப்பட்டது. நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, வட்டம் எவ்வளோ எல்லாம் சொல்லிட்டாங்க. அவ்வட்டத்தின் மேல் அந்த வட்டத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த இது மாதிரி ஒன்று அப்படியே வந்து இறங்குது. அந்த வட்டத்து மேலே புத்த தேவனின் பாதங்களுடைய சதுரம் விளங்கியது. புத்த தேவனுடைய கால் தடம் இருக்க மாதிரி இருக்கு. அங்கே போய் பளிங்கு சார், அந்த காலத்தே பளிங்கல் வச்சுருந்தேன் மதுபனி, பளிங்கால் ஆனன்றங்கள மார்பிள்ஸ் மாதிரி. பளிங்கு பார்த்தா இல்லையா, வசந்த மாளிகை படம் பாருங்க தெரியும். அந்த பீடிகை புத்த தேவனுக்கு அமைந்த ஆசனம். அந்த கால் இருக்குல்ல, அது புத்த தேவனுடைய ஆசனம் மாதிரி. அதன் மேல் அந்த இதை சொல்லிட்டார், இது ஆசனம். இன்னும் அதை வந்து எப்படி டெப்த்தாக சொல்லலான்னா, அது மேலே சாதாரண வாசம் இல்லாத பூக்கள்லாம் மரங்களே பொழியாதான். இது மேலே மரம் மேலே இருக்குல்ல, நல்ல பூக்கள் தான் என்ன செய்யுமா, அது மேலே கொட்டுமா. மரம் நம்ம தானே பூ வாங்கி கொட்டுவோம், மரமே பூ கொட்டுமா. பூ கொட்டுறது வந்து வாசனை மிக்க மரங்கள் தான் கொட்டுமா, சாதாரண மரங்களை கொட்டாதான். அதன் மேல் மரங்கள் நறுமண மலர்களையே சொரியும், பிற மலர்களை சொரியாது. பறவைகள் தங்களுடைய சிறகுகளை உதிராது. போகிற ஐயோ இது இருக்கேன்னு சொல்லி சிறகு கூட என்ன செய்யாமா, உதிக்காமல் வந்துருமா. இவ்வாறாக அந்த பீடிகை பெருமை புரிஞ்சது.
மணிகளால் இழைக்கப்பட்ட அறத்தன்மையுடைய அந்த ஆசனம் இந்திரனால் அந்த தீவில் இடப்பட்டது. யார் அந்த அதை கொண்டு அங்கே இறக்கி விடுறாருன்னா இந்திரன் வந்து இறக்கி விடுறாரு. அதை காணும் பேர் உள்ளவர்களுக்கு என்ன வருமா? பழம்பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் வந்துடும். நீங்கள் போனீங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் யாராக இருந்தீங்க அப்படின்லாம். ஓகே, இதுக்கு வந்து முன்னாடி 2 ராஜா என்ன பண்ணாங்களாம், இந்த புத்த பீடிகை தோன்றினப்ப 2 ராஜாக்கள் அவரும் சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு தான்ட்டு. புத்தர் நடுவில் வந்து மரியாதை கேருங்க, இது என்னோடதுன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு ஒரு விஷுவல் ஒன்று சொல்கிறாங்க. அந்த புத்த பீடிகை என்ன டெப்த்து ஏற்றுறாங்க, என்ன எப்படி இருக்குன்னா, முன்வொரு நாள் கீழ் திசையில் உள்ள நாகநாட்டை ஆளும் 2 மன்னர்கள் அந்த தீவில் ஒருங்கே தோன்றி அந்த வீதி என்னுடையது என்று கூறினார். ஆனால் இருவராலும் அதை எடுத்து செல்ல முடியவில்லை. 2 பேர் சொல்கிறாங்க, நான் எடுத்துகிட்டு போக முடியல. ஆயினும் அதன் மேற்கொண்ட பற்றானால அவர் என்ன செய்யலை, அந்த இடத்த விட்டும் போகல. ஸோ அப்படி அவங்களுக்குள்ள பெருஞ்சேனையோடுனா பெரிய சோல்ஜர்ஸை கூட்டி சண்டை போட்டு எவனுக்கு தான் வருதுன்னு பார்த்துக்கலாம் சண்டைக்கு ட்ரை பண்ணப்போ அந்த நாளில் புத்ததேவன் தோன்றி, நீவின் இருவரும் போரை ஒழிங்க, தேவையில்லாமல் இங்கே சண்டை பண்ணி மண்டையை உடைச்சு போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு, இப்பீடிகை எம்முடையது என்று கூறி அதன் மீது அமர்ந்து நல்லறம் உரைத்தார். இப்படியா இருந்தனால இந்த தர்ம பீடிகை மணிமேகலை முன்னு தோன்றுச்சு. அப்படியாப்பட்ட இந்த பீடிகை என்ன செஞ்சு மணிமேகலை முன்னாடி தோன்றுச்சு அப்படின்னு ஒரு சாப்டர் முடிஞ்சிச்சு. சாப்டர் பேர் என்ன தெரியாது. சாப்டர் பேர் சொல்லுங்கள். மணிப்பல்லவ துயருற்ற காது. இந்த பாட்டு அவ்வளோதான். அந்த பாட்டு இருக்குது, நான் அந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். சொல்லிகிட்டே இருக்கேன், அனுப்ப மாட்டேண்ணா. இல்லை முன்னாடி கொஞ்சம் வேலையாக இருந்தேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஒரு 15-20 காதை ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு 10 காதை தான் போட்டால் அப்படியே அனுப்பிச்சி விட்ருலாங்க. கதை சுருக்கம் மட்டும் வேணுமா, இது வேணுமா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன்ல, உரைநடையாக இருக்கிறது மட்டும் வேணுமா, பாடல் வேணுமா? ஃபுல்லாக உரைநடை மட்டும் போட்டு கொடுத்துட்டா எவ்வளோ காசு தருவீங்க? ஓ அப்படி போகுதா கதை? ஐயா இது இருக்கா டீக்கு 5 மினிட்ஸ் எல்லாம் சில பேத்துக்காக சொக்க ஆரம்பிச்சிச்சு. சண்டே சார் சொல்லுங்கள் சார், டவுட்டு கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச டவுட்டாக கேட்கணும். உங்களுக்கு நீ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கப்போ எனக்கு தெரியாத டவுட்லாம் கேட்டு. இப்போ நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எது நல்லா இருந்தால் அதை மட்டும் சொல்லுவாங்க. சில பேர் பார்க்குறப்ப, சார் அந்த கிளாஸ் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் நல்லா பேசுறீங்க அப்படின்னு. இந்த பிடிக்காம இருக்கான்ல, அந்த கிளாஸ் பார்த்தேன், இடையில யாராவது கேட்டார், உனக்கு பதிலே தெரியல தானே அப்படின்னு. டேய் அவன் என்ன கேட்டான், நீங்கள் என்னடா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரப்போ உங்கள் டவுட்லாம் வாட்ஸ்அப்பில் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவங்க இது ஒரு கேங் அலையிறாங்க. ஆமாம் இதுதான் இதில் வந்து என்ன இருக்குன்னா, பார்த்துட்டா முற்பிறப்பு அறைகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ முற்பிறப்பில் இவ யார் மணிமேகலை யார், ராகுலன் யார் அப்படின்னு இருக்கு. நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேனே உங்களுக்கு, எனக்கே மறந்துச்சு, எழுதுனேன் நான். ஓகே, இது வந்து அத்திபதினு ஒருத்தர் இருப்பான். ஐயா எழுதுற எப்படி மறந்துச்சா? இல்லை பெண் எங்கே இருக்கேன்னு தெரியல. இல்லை அதில் வரும், இது உள்ள. ஓகே இல்லை எனக்கு புரியுது. இப்போ வரும். அத்திபதினு ஒருத்தர் இருப்பாங்க. அத்திபதியா அத்தியாபதியான்னு தெரில, அத்தி தானே. அத்தி பதினா புருஷன் அர்த்தம் தெரியுமில்ல உங்களுக்கு. வதினா பெண்ணுன்னு அர்த்தம், பதினா ஆண் அர்த்தம். பூபதின்னு பேர் வைக்கிறாங்கல்ல, சேதுபதினு பேர் வைக்கிறாங்கல்ல, சத்யாவதி புஷ்பாவதின்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல. ஜி என் ஒய்ஃப் வேறு பார்த்துட்டு போகிறேன். சரி, அந்த புஷ்பாவதி இல்லைப்பா, இது வேறு புஷ்பா. ஓகே, அத்திபதி பதினா புருஷன், வதினா. இவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவள் பேர் தெரில, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ இதான் அத்திபதி அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா. இவங்க அப்பா அம்மா யாருன்னு ஒரு டீட்டெயில் இருக்கும். இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்தது தான் ராகுலன். நான் ஒரு 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 குத்துமைப்பாக போகிறேன், தப்பாக இருந்தால். ஓகே, இவங்களுடைய இவனை வந்து ஒரு பேர் என்னமோ இருக்கும், புத்த ஒருத்தனை அவன் தான் இந்த இதை சொல்லுவான், பிரம்ம தர்மன். என் பேர் என்னது, இங்கே ஒரு கேரக்டர் இருக்கும், இவன் தான் பிரம்ம தர்மன். பிரம்ம தேவனா இவனான்னு தெரில, ஆனால் பிரம்ம தர்மன் இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு நாட்டுடைய ராஜா அத்திபதின்னு இருக்கான், அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது. அவனோட மச்சனை இந்த ராஜாவுடைய மச்சனை தான்
பிரம்மதர்மன். இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ராகுலன். நீலாபதி அதான் வராங்க. நீலபதி இவன் பேர் அத்திபதி. இவன் பேர் வந்து நீலபதியா வதியா பதி தான். சரி, ஏதோ பேர் பிரச்சனை. ஓகே, இது ஒரு ஜென்மம். இந்த ஜென்மத்தில் ராகுலன்னு ஒரு கேரக்டர். கட் பண்ணால் இங்கே 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் லக்ஷ்மி, அவள் தான் லக்குமி. இவங்க 2 தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, முன் ஜென்மம். புரிஞ்சா? இந்த பொண்ணு தான் மணிமேகலை. என்ன சார் ஃபஸ்ட்டில் தான் வரீங்க? அத்திபதி நீங்கள் தான் சார். அத்திபதி நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, ஒரே ஒய்ஃபு, அவள் பேர் நீலாபதி. வந்துச்சா அப்போ உங்கள் ஒய்ஃபோட தம்பி தான் பிரம்மதர்மன். தம்பியோ அண்ணனோ இவனுக்கு மச்சினை. இவன் வந்து தான் சாமி முன்புறப்ப சொல்லுவான், இப்படி ஆச்சு இங்கே நிலநடுக்க வரப்போகுது, எல்லாம் கிளம்பி அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்கிறது இவன் தான் இருப்பான். ஓகே, முனிவன் மாதிரி. இவங்களுடைய பையன் தான் ராகுலன். உங்கள் பையன் பேர் என்னது? ராகுலன். உங்கள் மருமவ தான் லட்சுமி. உங்கள் உங்களோட சம்பந்தி 2 பேர் இருக்காங்க. சார் உங்கள் பேர் என்ன சார்? லேட்டாகும். இந்த பாருங்க, ரவிவர்மன் அமுதபதி. பேர் என்ன? உங்கள் சம்பந்தி பேர் என்னது? ரவிவர்மன். இவ பேர் அமுதபதி. வச்சுருக்காங்க, அதுதான். அங்கே நீலாபதி தான் இருக்குது பேர். ஓகே, ஏதோ ஃபேமிலி நேமாக இருக்கும், விட்டுங்க. அது எப்படி அப்படிங்க. இப்போ கதை புரியுதா? இப்படி வந்த இவங்க இந்த ஜென்மத்தில் இவன் பாம்பு கொத்தி செத்துருவான். செத்த உடனே இவன் என்ன பண்ணுவான்? தீயில விழுந்து செத்துருவான். புருஷன் செத்துறான், அந்த செதியில் விழுந்து செத்துரும். எப்போ சாகுறான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறப்ப, நான் சொன்னல வந்தோடனே ஒரு சண்டை வருது. இப்போ இருக்க மாதிரியே பொண்டாட்டி காலில் போய் விழுந்து மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு காலில் விழுந்து இதுக்குன்னா சரின்னு சொல்லி அவன் ஏஞ்சி கட்டி பிடிக்கிறப்ப திடீர்னு அங்கே ஒருத்தன் வரான். டேய் அவன் அவனுக்கு சிவபூஜையில் கரடி புத்தம்ப வரான் அப்படின்னு ஒருத்தன் பார்த்தா அவன் ஒரு சாமியார். ஓகேவா? அவன் வந்து ஒரு கதை சொல்லுவான். இதெல்லாம் வந்து இவன் சொல்லுவான். சொன்ன உடனேயே நமக்கு தெரியும் லக்ஷ்மி புருஷன் யாருன்னு. லக்குமி புருஷன் யாருன்னு. யாரு? ராகுலன். இந்த ஜென்மத்தில் அவன் யாராக இருக்கான்? உதயகுமார். ஆனால் அவளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன செய்யணும், மணிமேகலை கூடயே போகிறனால நமக்கு அது தெரியுது. நம்ம தான் டேரக்ட்னால தெரியுது, அவளுக்கு தெரியல. செகண்ட் பார்ட்டியில் கேட்குறா, அதெல்லாம் ஓகே, என் மாமனார் இவன், என் மாமியார் இது, எங்கள் அம்மா இது, எங்கள் அப்பா இதெல்லாம் தெரியுது பாப்பா, இப்போ என் புருஷன் யார் அப்படின்னு கேட்குறா. இதை வந்து மணிமேகலா தேவன் சொல்லுன்னு சொல்லி அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த எபிசோடை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தா அந்த கதைகள். இதுக்கு மேலே யாரும் எழுத முடியும் சொல்லுங்கள்? நான் 10 நிமிஷம் டீ நேரு காணாம். சரியாக தான் போகுதா? இல்லை, நானும் தப்பாக போகிறேன். வந்துட்டேன், இங்கிட்டு வந்துட்டேன். நான் முற்பிறப்புக்கு வந்துட்டேன். ஓகே, கதை புரிஞ்சா? இந்த இது ஃபுல்லாக அதில் இருக்கும். கதை பேர் என்னது? பீடிகை கண்டு. என்ன பீடிகை? பீடியா? ஒட்டு பீடியா? என்ன பீடிகை? ஒட்டு பீடி அடிச்சிருக்கீங்களா? என்ன அடிக்க வேண்டியதான், வாய் இருந்தால் பீடி அடிச்சு. பீடி அடிக்க தப்புலாம் நீங்கள் யாரும் சொல்லல. நாங்கள் பீடி அடிச்சிங்கன்னா இல்லையா? சரி, இந்த பீடிகைன்னா என்னது? கட்டை பீடி. சரி, இந்த பீடிகைன்னா என்னது? ஹைட் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, மேலே பாருங்க அதான். சரி, புத்த பீடிகை மணிமேகலை தொழுதல். அப்படி வரக்கூடிய அந்த என்ன செய்யணும்? எடுத்தோன்னே நம்ம தொழுகிறா. எப்படி தொழுகிறா? புத்த பீடியை கண்டவுடன் மணிமேகலை தன்னை அறியலானாள். அவளுடைய காந்தல் மலர் போன்ற அழகிய சிவந்த கைகளை மேலே தூவத்தாள். அங்கே கூட தலைவன் டச் பண்ணிட்டே போகிறான். அப்படியே சும்மாலாம் உள்ள கையை தூக்கி சாமி கும்பிட்டாலும் அழகிய காந்தல் மலரை போன்ற மென்மையான ஒரு அழகை எடுத்து கை மேலே தூக்கி வச்சுட்டு, தலைமேல் குவித்திருந்த சிவந்த கண்கள் குவித்திருக்க, தலைமேலே கை இருக்க கண்கள் சிவந்து கலங்குமாறு முத்து முத்தாக கண்ணீர் துளிகளை தன்னுடைய மார்பகத்தின் மீது சொரிந்தது, முளை மீது சொரிந்தது. இந்த பீடிகையின் இடப்புறத்திலிருந்து வளமாக அவள் 3 முறை சுற்றி வந்தாள். எப்படி சுற்றணுன்ற வரைக்கும் போட்டான். இப்படி சுத்தமாக நமக்கு இருக்கும்ல, நமக்கு
திடீர்னு ஏதாவது இந்து கோயில் போனோம்னா அந்த 9 சாமி இருக்கும்ல, அது என்னது நவக்கிரகத்தை பார்த்து சுற்றுவாங்கல்ல, எப்படி சுத்தம் தெரியாது. அவனை சுற்றி திருப்பி இப்படி சுற்றுவாங்க. டேய் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ கிறிஸ்டின் சபைக்கு நீங்கள் வந்து ஏன் செய்யலாம், எப்போ திடீர்னு எந்திரிப்பானுங்க, திடீர்னு முழங்கால் போட சொல்லுவாங்க, திடீர்னு கையை விரிச்சுக்கிறாங்க, திடீர்னு பாட்டு பாடுவாங்க. புதுசாக வரவங்க இதாக இருக்கும், டேய் என்னடா இப்போ எல்லாம் ஒன்றா எந்திரிக்கிறீங்க அப்படின்னு. அது ஒரு ஸ்கிரிப்ட், பயங்கரமான ஸ்கிரிப்ட். அப்படியே இப்போ தூக்கம் வருது இல்லை உங்களுக்கு, அப்படியே தூங்குறப்ப டக்குன்னு அனைவரும் எழுந்துவீங்கல்ல அப்படின்வாங்க. உடனே ஏன்ச்சாப்பா ஏசப்பா ஏசப்பான்னு அனைவரும் உட்காருங்க அப்படின்வாங்க. எல்லாம் சமாதானம் சொல்லுங்கள் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவனா முள்பாட்டி எழுப்பாட்டி விட்டுரும். அப்படி பயங்கரமாக இருக்கும். திடீர்னு ஒரு சாங் போடுவாங்க, சரி ரொம்ப டயர்டாகிட்டாங்க, இவங்க காஃபி கொடுக்குறப்ப அங்கே ஒரு அப்பம் கொடுப்பாங்க. எவனா சும்மா சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது தப்பா இதை மட்டும் கட் பண்ணி அவர் மதத்தை பற்றி பேசுகிறேன் போடுறேன். புத்தபிடியை கண்டவன் இருந்தா வலப்புறத்துலேருந்து 3 முறை சுற்றி வந்தால் இற்று விடும்படியான நுண்ணிடை வருந்துமாறு. அவன் இடுப்பு எப்படி இருந்துச்சுன்னு போட்டிருக்கான். இற்று விடும்படியானா டப்புன்னு உடஞ்சி போகிற மாதிரி சின்ன இடுப்பு இருந்துச்சான். வேறு எவ்வளோ ரசிக்கிறார். உடனே சுற்றி அது அப்படி எனக்கு தெரில, அது இடப்புறமே தலைவா. நான் வண்டியில் போயிட்டு இருந்துச்சுங்களேன், யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா வச்சுங்க, அப்படியே ரைட் எடுத்துகிட்டு அப்படின்னு வச்சுங்க, ரைட்டா அப்படின்னு இப்படி வச்சு இதுதான் ரைட் அடிப்போம், லெஃப்டா அப்படின்னு வரும். எனக்கு இன்னும் எனக்கு அப்படி தான் இருக்கும். இடப்புறம் இந்த ரைட்டில் இடம்னா ரைட்டாக லெஃப்டானு தெரியாது எனக்கு. நான் அந்த அளவு பிரைட்டான ஸ்டூடெண்ட். எனக்கு ஆன்டி, நீங்கள் ஆன்டிகிட்ட போயிருங்க உடனே. ஓகே, மின்னர் அவை என்ன சொல்லாம பாருங்க, அந்த இடுப்பு எப்படி இருந்துச்சான், இற்று விடும்படியான நுண்ணிடை வருந்துமாறு மணிமேகலை நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்தாள். அப்படி புனிதப்பா அவளுக்கு இடுப்பு உடஞ்சிருமோ அப்படின்னு பார்க்குற மாதிரி இடுப்பு இருந்துச்சான். சேர்த்தான் மின்னர் கொடி முகிலோடு நிலத்தில் சேர்ந்துடும். அது எப்படி இருக்குன்னா, மின்னல் நிலத்தில் சேர்ந்த மாதிரி இருந்துச்சான். உடனே தன்னுடைய முற்பிறப்பு நிகழ்ச்சிகள் வலுவாது உணர்ந்தாள். இந்த இதை நல்லா கவனிச்சுங்களா, புரியாது உங்களுக்கு. தொழுவதற்குரிய பெருந்தவமுடைய பிரம்ம தருமனே. ஆக்சுவலி இவருக்கு யார் முன்னாடி ஜென்மத்தில் சொந்தக்காரன் தான், ஆனால் சொல்கிறான். மெய்யறிவு நூற்களால் புனியப்பட்ட மெய்பொருள் உணர்ந்தோனே. மெய்யறிவு நூற்கள் எல்லாம் அறிவை சம்பந்தம் எல்லாமே உணர்ந்தோனே. காயங்கரை என்னும் ஆற்றங்கரையில், இதுதான் காயங்கரை. என்னென்னா, இங்கே நிலநடுக்க வரப்போகுது, நீங்களாம் போய் அங்கே காயங்கரை ஆற்றங்கரை போய் தங்கிக்கன்னு சொல்லி யாருக்கு சொல்லுவா, அந்த அத்திபதிக்கு சொல்லுவாங்க. அத்திபதி தான் ராஜா. இப்போ போய் முன்ஜென்மத்தில் இந்த ஊருக்குள்ளே போகுதுடா, கிளம்பி எல்லாம் அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. பைபிள் இதே மாதிரி வரேன் பிரம்மதேவன் தான் சொல்லுவாங்க. பிரம்மதேவன் சொல்லுவான், இதை சொல்கிறா அன்னைக்கு நீ இப்படி சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று இருக்கும், சூப்பராக அந்த கதை. நீங்கள் ஒன்று காணா ஒரு கல்யாணம் நினைக்காதீங்க. இந்த 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 நகரத்தில் உள்ள வந்து ரொம்ப கெட்டவங்களாயிட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்த போய் அமுச்சு விட்ருப்பாங்க. பழைய ஏற்பாடில் இருக்கும் இந்த கதை. போய்டே அந்த ஊர்லேயே ஒருத்தன் நல்லவன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. அந்த 2 பொண்ணுங்க அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அவங்களுக்கு மட்டும் போய் நீங்கள் என்ன போய் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி போக சொல்லிடு. நான் அதுக்கப்புறம் இந்த இடத்த அழிச்சிடுறேன், நெருப்பு மலை புள்ளி எல்லாமே அப்படியே சாம்பல் ஆயிடுவாங்க. அதில் சூப்பராக இருக்கும். விஷுவலாக ஏன் வெள்ளைக்காரன் அப்படி திங்க் பண்ணுறாங்க, பைபிளில் கதை இருக்கும். நீங்கள் பைபிளை சமயமாக பார்க்கக்கூடாது. நீங்கள் திருவாசகம் திருவதை சமயம் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நீங்கள் சீரா புராணத்தை சமயம் பார்த்தா மாட்டிக்குவீங்க. ரைட்டிங்காக அப்படி இருக்கும். சீரா புராணத்துலலாம் எழுதிருப்பான் பாருங்க, அப்படி இருக்கும். நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாடு படித்தா அப்படி இருக்கும். நான் அது என்னது பன்னிரு திருமுறைகள்லாம் படிச்சுட்டு என்னடா இப்படி எழுதியிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ அழகான வார்த்தைகள், விஷுவல் தான் ஃபுல்லாகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். இவங்க மட்டும் காலி பண்ணலான்னு 3 பேர்த்த அனுப்பியிருப்பாங்க. 3 பேர் வந்து சொல்லுவான், அந்த அவங்க வந்துடுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவங்களே வந்து அவங்களை கெடுக்க போயிடுவாங்க. அப்போ போய் டே இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் கிளம்பி போங்க. நானே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அம்மா நம்ம போகிறோம், நம்ம போனோடனே இங்கே இந்த பூமி அழிய போகுது, நம்ம மட்டும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப யாரும் திரும்பி பார்த்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ போகும் பொழுது அந்த மருமகனுக்கு வரமாட்டாங்க. போறியா பைத்தியமே பேசிட்டு இருக்கப்ப அப்படின்னு சொல்லிடுவானுங்க, வரமாட்டானுங்க. தன்னுடைய மனைவி தன்னுடைய மகள்கள் 2 பேர்த்த மட்டும் கூட்டி அந்த போவான். போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே இதாயிரும். ஐயோ மருமகன்லாம் இருக்கான்னு சொல்லி அந்த பொம்பளை திரும்பி பார்க்க, அந்த பொம்பளை அப்படியே சாம்பல் ஆயிரும். இப்போ தன்னுடைய 2 மகள்களை மட்டும் அவர் கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு சிட்டியில் வாழ்ந்துருப்பார். அப்போ இனவிருத்தி செய்கிறதுக்காக அந்த 2 பெண்கள்கிட்ட அவங்க அப்பாவே கூடுகிற மாதிரி இருக்கும். அப்போ கூடினதில் ஒரு பொண்ணுடைய பிள்ளைய தான் கிறிஸ்தவர்கள், ஒரு பொண்ணுடைய பொண்ணுகளும் இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அதில் அவங்களாம் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதைகள் இருக்கும். முன்னாடி படித்தது. காப்பி குடிச்சிட்டு பார்ப்போமா?
சார் உள்ள முன்னாடி வரீங்களா? நீங்கள் முன்னாடி வரீங்களா? இங்கே வாங்க, இடம் இருக்கு, வாங்க. அப்போ இவ சொல்கிறா, இந்த பிரம்ம தர்மன்ட்ட சொல்கிறா, நீ முன்னாடி சொன்னேல அதெல்லாம் நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்றா. தொழுதற்கு பெருந்தவ முடிய பிரம்ம தர்மனே, மெய்யறி நூல்களால் துணியப்பட்ட மெய்பொருள் உணர்ந்தவனே, அவரை பற்றி பெருமையாக பேசுகிறா. காயங்கரை என்னும் ஆற்றங்கரையில் நீவீர் எனக்கு உரைத்தவை அப்படின்றப்போ ஒரு ட்விஸ்ட் வந்தது. இவன் எங்கே இவனை மீட் பண்ணா இப்படி சொன்னான் அப்படின்றது. உரைத்தவை எல்லாம் உண்மையாக நிகழ்வதை தெளிவாக அறிகிறேன், எனக்கு புரியுது, நீ எனக்கு சொன்னதான் புரியுது சொல்லிவிட்டு அதை சொல்லிடுறான். அந்த கதைக்கு போயிடுறாங்க. எப்போ அப்போ காயங்கரைன்னா என்ன, காயங்கரை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்களா? அது பார்க்க பழம்பெரும் நாடாகிய காந்தாரம் என்னும் நாட்டில், என்ன நாடு? காந்தாரம்னு ஒரு நாட்டில் பாவச்சுவை நீங்குமாறு வாழ்ந்த அரசாண்ட அத்திபதி, தானே அத்திபதி என்னும் மன்னனுக்கு மைத்துனனாகிய பிரம்மதர்மனே, அறவுரை நவிலும் நீ அம்மன்னனை சேர்ந்து, அறங்கரை சொல்லக்கூடிய நீ அந்த மன்னன்ட்ட போய், பெருநில வேந்தனே, இனிய கனிகளை உடைய நாவல் மரம் ஓங்கி வளர்ந்துள்ள இந்த தீவில், அங்கே ஒரு டாப் ஆங்கிள் வச்சுட்டார், நாவல் மரம்லாம் இருக்கக்கூடிய அந்த மரத்தில், இத்தீவில் இன்றைக்கு 7வது நாளில், இது ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டே இருக்காங்க, 10வது நாளில் இவன் முழிச்சு வெளியே வருவா, 7ஆம் நாளில் முழிச்சு வருவா, அப்படியே சொல்கிறாங்கல்ல. அது பயங்கரமான டேர்ம்ஸாக தெரியுது. இன்னைக்குலேருந்து 7வது நாளில் இந்நாட்டு மக்கள் அஞ்சு நடுங்குமாறு நிலநடுக்கம் ஏற்படும். கமல் சொல்லியிருந்தா அன்றைக்கே கமல் சொன்னார் அப்படின்றாங்க. நிலநடுக்கம்லாம் அப்பயே இருக்காதங்க, கோட் பண்ணுறாங்க. இங்கே மற்ற இதிகாசங்கள்லாம் இருக்கான்னு தெரில, நிலநடுக்கத்தை பற்றியோ சுனாமி பற்றிலாம் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காங்க நிலநடுக்கம் ஏற்படும். இந்த நகரமும், எந்த நகரம்? காந்தாரம் என்ற நகரமும் நல்ல நாடான நன்னாடான நாகநாட்டில் 400 யோசனை பரப்பு அகலமுள்ள பாதாளத்தில், இந்த நகரம் என்ன செய்யுமா, அங்கே ஒரு இடத்துல போய் பாதாளத்தில் விழுந்து அழியும். ஆதலால் நீயே இங்கிருந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லாமல், ஆதலால் நீ இந்நகரத்தை விட்டு நீங்குக என்று கூறினாய். நகரத்தை விட்டு நீங்கள் மணிமேகலை ஃபுல்லாக பார்த்துட்டு ஹாட்ஸ்டாரில் போய் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு, த்ரோன் வெப்சீரிஸ், ஒரு பெரிய வெப்சீரிஸ் அது. இப்போ தமிழ்லேயே வந்துருச்சு. நீங்கள் படிச்சிங்கனால நிறைய சீன் வச்சுருப்பார் அவர். முற்பிறப்பு எல்லா சீனுமே இருக்கும். நிறைய இந்த திடீர்னு சாமி வந்துடலாம் போதில் இது எல்லாமே அங்கே இருக்கும். இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. இந்த செய்தி கேட்ட பெருநில மன்னன் யார்? அத்திபதி. மாபெரும் பேரூர் வாழ் எல்லா மக்களும் எல்லாம் வாங்க, பசுவும் பிற விலங்கும் கொண்டு இந்நகர் விடுத்து நீங்குமீன். பைபிள் இதே மாதிரி சீன் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? மோசேட்ட போய் இன்னும் இந்த ஒரு இத்தனை நாளில் மழை பெருமழை வந்து எல்லாமே செத்துருவாங்க, நீலாம் கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோடனே அவர் பெரிய ஒரு போட்டு ஒன்று செஞ்சு அந்த போட்டில் எல்லா வகையான விலங்கு பறவைலாம் 2 பேர் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வைப்பார். அதே மாதிரி பெரிய போட்டு இருக்கும். அது எத்தனையோ நாள், இந்த 7வது நாள் சொல்கிற மாதிரி அதில் எத்தனையோ நாள் வந்து மழை பொழியணும். பெஞ்சு எல்லாமே செத்து போனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 2 புறா 2 பறவை இதெல்லாம் எடுத்து விட்டோன்னே அதுக்கு இனப்பெருக்க செஞ்சு அப்படியே தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். மோஸ்ட்லியான ஒரு படம் இருக்குமேங்க, இதில் இருக்குது, போய் பாருங்கள். அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. யார்கிட்ட அடிச்சிருப்பா? சிண்ட்ரலா மேன்லாம் அவர் நடிச்சிருப்பார்ல, அவர் பேர்னா இப்போ கூட பேய் படத்தை நடிச்சு பெரிய நடிகர் அவர். எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர்களே ரொம்ப பிடித்த நடிகர் ரசல் குரோ. இப்போ தான் ஒரு மாதிரி ஆகிட்டார். ரசல் குரோ நடிச்சிருப்பார். அதில் ஒரு டெக்னாலஜி வச்சு ஒரு பழைய காலத்தை எப்படி கொண்டு வரலான்றது அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த க்ரீன் மேட்லாம் போட்டு எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த படம். எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, எப்படி சண்டை இருக்கும், செம்ம படம். அது படமாக விஷுவலாக செம்ம மிரட்டியிருப்பாங்க. இவர் தான் இருந்துச்சு, நம்மளால் தான் அவர் பேர்னா டோனிக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி 2 பேர், அவங்க தான் எடுத்துப்பாங்க. இல்லை ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. என் பேர் தான் அவன் டோனி மறந்துருச்சு எனக்கு. ரொம்ப தம்பி வந்து ஆக்ஷன் மூவியாக இருப்பார், அண்ணன் வந்து இப்படி இருப்பார். பெரும்பாலும் ரஷல் குரோ வச்சு இது மாதிரி படமாக எடுப்பாங்க. இந்த சீன்லாம் அங்கே இருக்கும். ஓகே, ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸில் நோவானே இருக்கும். மாபெரும் பேரூர் வாழ் மக்களும்
பசுவும் பிற விலங்குகளும் கொண்டு இந்நகர் விடுத்து நீங்கும் என பறை அறிந்து அறிவித்தான். போரிட செல்லுங்கால் நிறுத்துவதற்கு இயலாத பெருஞ்சேனையுடன். ஒருவேளை போருக்கு போனோம்னா நிற்கிறதுக்கு வைக்கிற பெரிய சேனையா, அவ்வளோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய படையை நிப்பாட்டினா இடமே இருக்கான்னு சொல்கிறான். அவ்வளோ பெரிய படை வச்சிருந்தானா. அந்த படையோட பெருஞ்சேனையுடன் அத்திபதி அரசன் இடவயம் என்னும் பெரிய நகரிலிருந்து நீங்கினான். இந்த நகரம் சொன்னாங்கல்ல, இந்நகரமும், இந்த நகரம் பேர் என்னது? இடவயம் என்ற நகரம் நீங்கினான். அவந்திமா நகர் நோக்கி வடதிசை வழியாக சென்றான். எந்த சைடு போனான் வரைக்கும் போட்டிருக்கு. செல்லும் வழியில் டயர்டாகி காயங்கரை என்னும் பேராற்றின் கரையில் மிக உயர்ந்த பூம்பொழிலில் பாசறை அமைத்து தங்கியிருந்தான். பாசறைனா பெரிய ஷெட்டு போட்டு அங்கே தங்கியிருக்கு, கூடாமல் போட்டு தங்கியிருக்கான். இப்போ தான் காயங்கரையில் என்ன சொன்னான், மணிமேகலை முற்பிறப்பு. அப்போ இந்த அத்திபதினா யார், அவன் யார், அவங்க மகமை யார், இந்த இதே அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுறார். இப்படியாப்பட்ட இந்த ராஜாவுடைய பையன்தான் ராகுலன். ஓகே. கடல் ஒளி போன்ற ஆரவாரம் உடையது அசோதர நகரம். அதை ஆளும் ரவிவர்மனின் சிறப்புமிக்க பெருந்தேவி. அவள் கால் எப்படி இருந்துச்சான்? செம்பஞ்சு குழம்பு தேய்த்த சிறிய அடிகளுடைய அமுதபதி. அவருக்கு பொண்டாட்டி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து எழுதியிருக்கார். அவள் வயிற்றில் பிறந்தது லக்குமி என்னும் பெயர் பெற்றோர். நான் தான், எங்கள் அம்மா பேர் வந்து அது அமுதாபதி, எங்கள் அப்பா பேர் வந்து ரவிவர்மன், அவங்களுக்கு பிள்ளையாக நான் பிறந்தேன். என் புருஷன் யாருன்னா காந்தார நாட்டு மன்னன் அத்திபதியின் பெருந்தேவி நீலபதி. அவள் சித்திரபுர மன்னன் சீதரனின் மகள். இவங்க அப்பா பேர் என்னான்னு போட்டான். சித்திரபுர மன்னனுடைய மகன் சீதரன். ஸ்ரீதரன் சொல்கிறோம்ல, அதான் போல. ஏன் சார்? என்ன சார்? நவீன் சார் பேர்? நான் வெங்கட் சார் தானே. எங்கெங்கே கவனிச்சுட்டு இருக்கீங்க? நான் பயங்கரமெல்லாம் புரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, முறைக்கிறீங்க. ஓகே. உதயகுமார் அப்பா பேர் என்னது? அத்திபதி. அவன் ஒய்ஃப் பேர் நீலபதி. இவங்க அப்பன்னு சாதாரண ஆள் கிடையாது. இவனும் ஒரு சித்திரபுரத்து மன்னன் தான். அவனுடைய சீதரனை திருமகள். அந்த நேரலையான் வயிற்றில் கதிர்களை உடைய இளைஞாயிறு போல, சூரியன் மாதிரியான் கதிர்களை உடைய இளைஞாயிறு போல ராகுலன் உதித்தான். லக்குமி ஆகிய ராகுலனின் மனைவி நான் ஆனேன். ஓகே, ரெண்டு பேர்த்தையும் சொல்லிட்டான். என் தலைவனாகிய நீ முன்னதாகவே குறித்த அந்த நாளிலே ஏற்பட்ட நிலநடுக்கம் தாங்காமல் இடவயம் எங்கள் ஊர் என்ன செஞ்சு, எங்கள் நகரம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அத்திபதி அரசன் பாசறை அமைத்திருந்த காயங்கரை ஆற்றங்கரைக்கு மருள் நீங்க மெய்யறியுடைய நீ வந்து அங்கே வர, அது டெமாலிஷ் ஆயிடுச்சு. நாங்களாம் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே நீ வந்துட்ட. யார் வந்துட்ட? பிரம்மதர்மன். பிரம்மதர்மனா இல்லை, காஃபி குடிச்சியா? சரி. அங்கு அரசனுடன் அவன் மகன் ராகுலன், மருமலாகிய நான், ஏனைய மக்கள் எல்லோரும் கூடி திருவடிகளை வணிந்து பணங்கி பலமுறை உன்னை புகழ்ந்தோம். அப்படி என்ன சொன்னா, உலக மக்களின் துயரத்தை நீக்குவதற்காக அருள் என்னும் அறத்தை போதித்து ஒரு பேரின்பம் அருள். அப்போ தான் சொன்னேன், இந்த உலக மக்களுடைய எல்லா அறங்களையும் சொல்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொன்னேன். அந்நாளில் நான் என் கணவன் ராகுலுடன் அறவுரை கேட்பதற்கு வந்து வணங்குவதற்குரிய நின் மலரகை தொழுதேன். அன்னைக்கு வந்து நீ வந்து அதுக்கு சொல்ல வந்த, நானும் என் புருஷன் வந்து காலடியில் வந்து விஸ் பண்ணுவோம். அப்போ என்ன சொன்னேன்னா, நீ நல்லது சொல்லுவேன்னு பார்த்தா என் புருஷன் செத்துருவான்னு சொல்லியிருக்க. அப்படியே பேர் வரும். இவ் ராகுலன் இன்றைக்கு 16ஆம் நாளில் திட்டிவிடம் என்னும் நஞ்சு விழிப்பாம்பாள். திட்டுன்னு ஒரு பாம்பு வந்திருக்கு, நல்ல பாம்பு கெட்ட பாம்பு மாதிரி. அது என்ன செய்ய, நஞ்சு அதிகமாக இருக்கும். நஞ்சு விழிப்பாம்பால் இறப்பான். நீ உடனே அதுக்கப்புறம் சந்தோஷமாயிருவ அப்படின்லாம் இல்லாமல், அவன் உயிர் பிரிந்தால் நீயும் அவனுடன் சேர்ந்து தீயில் புகுவாய். நீ உயர்வு அடைவதற்குரிய ஏது நிகழ்ச்சியில் இங்கே இல்லாதால். ஏன் தெரியுமா நீ சாவுற? ஏன் நீ சாவுறன்னா, உன்னை உயர்த்துக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு இதுவுமே இல்லை. நீ ஏதோ சும்மா உங்கள் பெரிய ராஜாவுடைய பொண்ணாக பிறந்து இளவரசியாக இருந்து ஜாலியாக இன்னொரு இளவரசனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கே ஒழிய, உன்னுடைய ஜென்மத்து நீ ஒரு உயிராக பிறக்கிறதில்ல. உன்னோட பர்பஸ் என்னன்னா பசிப்பினி நோக்கிறது தான். இந்த ஜென்மத்தில் உனக்கான ஸ்பேஸ் அது இல்லாதனால என்ன நடக்கிற, நீ உன் புருஷன் செத்தோன்னு செத்துருவ. அடுத்த ஜென்மத்தில் பிறந்து மணிமேகலா தெய்வம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த மேஜிக் பாக்ஸ் கொடுக்கும், எல்லாத்தோடைய பசியும் தீப்ப அப்படின்னு. இப்போ என்னுடைய ஜென்மத்தோட பதினா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பேன் இல்லையா? உங்கள் ஜென்மம் என்ன இருக்குது, வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு. 72 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டு 1 லட்ச ரூபா பென்ஷன் வாங்கிட்டு ஜாலியாக கால் மேலே காலாக போட்டு ஸ்பெஷல் ஷோபாவில் உட்காந்துருக்குன்றது நம்மளுடைய. நீ உயர்வு அடைவதற்குரிய ஏது நிகழ்ச்சிகள் இங்கு இல்லாததால்
இப்போ இறந்து ஒரு பயங்கரமாக சைக்காலஜி மேட்டர் உள்ளே இருக்குது. இப்போ யாராவது குழந்தைங்க செத்து போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 15 வயசில் ஒரு பையனை வச்சுருக்கோம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் செத்துறானா, இந்த 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 விஷயம் நம்ம மைண்டில் வந்துச்சு வச்சுங்களேன், அவங்க சாவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும். ஒருவேளை இந்த ஜென்மத்தில் அவனுக்கு எதுவும் இல்லை போல், வேறு ஜென்மத்தில் அங்கே எழுதி வச்சிருக்கு போல அவனை. இப்போ நான் வந்து சரி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஓகே, நான் வந்து 2000 வந்து டீச்சர் ஆகிட்டேன். 2001 எம்ஃபில் முடித்தேன். 2002 ஸ்கூல் டீச்சராக மாறிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டேன், தெரியுமில்ல அது உங்களுக்கு? ஆமாம், லவ் பண்ணி நான் அவள் 9th வந்தால் நான் 10th போனேன். அப்போ வந்து லவ். எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சராக போய் ஒரு 8 வருஷம் வேலை செய்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண சூழல் ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நான் படித்த காலேஜ் ப்ரொஃபஸராக வந்துட்டேன். படித்த காலேஜ் ப்ரொஃபஸராக வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், அங்கே வந்து வேலை கவர்மெண்ட் வேலை. எங்கள் சேசபையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ₹1 இப்போ நான் வாங்கின வேலைக்கு வந்து ₹1 கூட வாங்கலை. இன்டர்வியூ வைப்பாங்க, குவாலிஃபைடாக இருந்தால் எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த இதுவுமே ரெக்கமெண்டேஷனு ஜாதி மதம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, அப்படி தான் வேலைக்கு நாம் வந்தோம். இப்போ நான் சென்ட் ஜோசப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ராமா போடுவேன், அது போடுவேன், எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் அவர் தெரியும். டான்ஸ் டோனினா பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, இந்த வருஷம் உனக்கு தான் வேலை, இந்த வருஷம் உனக்கு தான். உன் பேர்லாம் டைப் அடிச்சுட்டாங்களா வரைக்கும் சொல்லுவாங்க. நமக்கு அங்கே தான் வேலைன்னு பார்த்தா வேலையே கிடைக்காது. அங்கே வேறு யாருக்கும் கொடுத்துருவோம். இப்படியே வருஷம் 10 வருஷம் போகுது. 2009 2019 வரைக்கும் போகுது. ஒரு டைமில் நான் போச்சு நெட்னா அவ்வளோதான், திருச்சியிலே வாழ வேண்டியதான்னு சொல்லிட்டு சும்மா இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வரேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் என்னோட போட்ட புத்தகமோ என்னோட சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை என்னன்னா, நான் மனப்பாட சக்தி எனக்கு இருக்காது, மெமரி பவரே இருக்காது. இப்போ நான் நடத்துகிறேன்ல, எனக்கு விழாவரை கதை என்ன இருக்குன்னு தெரியாது, அப்படியே இதாயிரும். ஆனால் எழுதுகிறப்ப அது வருது, அது க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்கா. இப்போ இங்கே வந்து சும்மா வந்தேன், வந்து எல்லாம் இன்டர்வியூ கால் பண்ணேன். என் ஒய்ஃப்ட்ட சொல்ல சும்மா போயிட்டு வரேன், எப்படியா இருந்தால் ரிட்டனில் எனக்கு காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்தா ரிட்டனில் வந்து அப்ளைடு கிராமராக கேட்குறான். நான் கொஞ்சம் கிராமரில் பெரிய ஆள், எனக்கு ரொம்ப கிராமர் தெரியுனால நான் உடனே டக்கு எழுதி பாஸ் ஆகிட்டு இன்டர்வியூ போனால் எனக்கு ஒன்றுமே மறந்துடுச்சு. சரி, கிராமர் டீச் பண்ணலாம் எடுக்கிறேன். அங்கே கிராமர் டீச்சர் தேவைப்படுது, அங்கே வருதேன். ஒரு 600 பேர் என்னமோ வராங்க, அதில் 30 பேரை செலக்ட் பண்ணுறாங்க டெஸ்ட்டு வச்சு. 30 பேர்த்தில் 2 பேர்த்து எடுக்கிறாங்க. 2 நான் தான் ஃபஸ்ட்டாக வந்து உள்ளே வந்துடுறேன். உள்ளே வந்துடுறேன்ல, உள்ளே வரப்போ தான் எனக்கு ஒன்று இதாக இருக்குது, நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு மேனத்தி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கு, நம்ம செத்து இங்கேருந்து பாடியை நம்ம ஊருக்கு கொண்டு போகணும் எழுதி வச்சுருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆம்புலன்ஸை போகணும் எழுதி வச்சுருக்கு உனக்கு நம்ம ஏன் அப்படின்றப்ப எனக்கு இன்னொரு ஃபிலாசபிக்கலாக ஒன்று கேட்டு ஓப்பன் ஆச்சு. இப்போ தமிழகத்துடைய வரலாறு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது பேசலாமான்னு தெரில. தமிழகத்தோட வரலாறு எடுத்துட்டிங்கன்னா, கலைஞருக்கு கருணாநிதியை வச்சு இல்லாமல் வரலாறு எழுத முடியாது. இப்போ நான் உங்களுக்கு மோட்டிவேட்டிவ் ஸ்பீச் கொடுக்க போகிறேன். ஓகே, கலைஞருடைய வரலாறு இல்லாமல் தமிழகத்துடைய வரலாற்றை எழுத முடியாது. ஆனால் கலைஞராலேயே தன்னுடைய மகன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராகி பார்க்க முடியல. கலைஞராலேயே தன்னுடைய பையனை முதலமைச்சராகி பார்க்க முடியல. அவர்லாம் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை தெரியவா, நான் சொல்கிற புரியல உங்களுக்கு. அவர் நினச்சது அவர் தான். இதே நான் இந்த மாதிரி பார்க்குறேன், அவர் ஏன் பண்ணலைன்னு சொல்ல, அது ஒரு பிராப்தம், அது வந்து அவருக்கு எழுதி வைக்கப்பட்டது ஒரு விஷயம். நான் சாமியாலாம் பார்க்கல, அவர் உழைப்பில் மேலே வராரு. மேலே வந்தோன்னா அவங்க பையனை. அப்போ நமக்கு எங்கே எழுதியிருக்குன்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம எப்போ வந்து இங்கே உட்காரணும் ஒரு கணக்கு இருக்குது, நம்ம எப்போ சாகணும் ஒரு கணக்கு இங்கே இருக்கும் போல. அது கணக்காக நடக்கும். நான் அப்போ வந்து இங்கே ட்ரை பண்ணி தான் வச்சுங்களேன் லைலாவில், நான் அப்போயே இங்கே ப்ரொஃபஸராக வந்திருப்பேன். இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கலாம். ஸோ நமக்கு எங்கே என்ன எழுதியிருக்குன்றது ஏதோ ஒரு கணக்கு இருக்குது போல எனக்கு தெரியும். சில மிஸ் ஆகுது இல்லை. நான் வந்து இடையில வந்து கதை சொல்கிறேன், ஒரு பெரிய ஹீரோ கதை சொல்கிறேன், கதை ஒரு பிடிக்கல, இன்னும் 2 ஹீரோ ட்ரை பண்ணுறேன். ஒரு ஹீரோ பிடிச்சி அப்போ உள்ள பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து என் கதையை கேட்டு வாங்க படம் பண்ணலான்றாங்க. எனக்கு டைம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த ஹீரோ கொஞ்சம் சம்பள பிரச்சனைட்டு நான் திருச்சி போயிடுறேன். திருச்சி ப்ரொஃபஸர் ஆகிறேன், திருச்சி இங்கே வரேன். அப்போ நமக்கு டேரக்டர் நடிகர் ஆகிற வாய்ப்பு இல்லை போலக்கு. நம்ம வந்து ப்ரொஃபஸர் இப்படின்னு நம்மளை வந்து சில விஷயங்கள் டவுனாக இருப்போ நம்ம என்ன செய்கிறோம், சில விஷயங்களை வந்து இந்த மாதிரியான இலக்கியங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நம்ம இதாக ஒரு குழந்தை இறந்துடுச்சு, ஒரு வேலை மிஸ் ஆகுது. என் தம்பி இப்போ நான் திருவொற்றியூரில் தான் என் தம்பி முன்னாடி குடியிருந்தான், அந்த இறந்து போன தம்பி. நாங்கள் போகிறப்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் செட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்னடா அவன் தானே இதெல்லாம் கூட்டிகிட்டு போவான், வழியெலாம் சொல்லி கொடுத்தான்ற மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. அப்போ என்ன ஆகுதா, இந்த ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அவனுக்கு இந்த ஜென்மத்தில் இது இல்லை போல், வேறு எங்கேயோ ஒரு ஜென்மத்தில் அவன் ரெடி ஆகிட்டான் போல், அதான் கிளம்பி போயிட்டான் போல் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கும். அதுதான் சொல்கிறார், நீ உயர்வு அடைவதற்குரிய ஏது நிகழ்ச்சிகள் இங்கு இல்லாததால் புருஷன் செத்து நீ போயிட்ட. கவேரன் ஒருத்தர் தான், அவனுடைய கண்ணின மகள், அவரோட மகளான காவிரி யார், காவிரியோட அப்பா யாருன்னா கவேரனுடைய பெயருடைய மகிழ்ச்சி நிறைந்த மூதூராகிய காவிரி பூம்பட்டத்திற்கு இந்த ஜென்மத்தை பிறப்பாய் அப்படின்னு சொன்னேன். அதே நடந்துருச்சு.
இப்போ உன்னை பார்க்க வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்கே போய் நின்று முற்பிறப்பு ஞாபகம் வந்துடும்ல, சரசரன்னு கட் பண்ணி போகிறீங்க, பார்த்தா கட் பண்ணால் அவன் சொன்னது சொல்கிறான், இது ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிடுவான். ஓகே, சரி. மணிமேகலை இந்த பிறப்பில். ஸோ அழகிய அணிகளை அணிந்த உனக்கு அருந்துயரம் வரும். அந்த பட்டணத்தில் மணிமேகலா தெய்வம் தோன்றி இடைய யாமத்தில் கொண்டு போய் உன்னை என்ன செய்யும், அந்த மணிப்பல்லவத்தில் வைக்கும்னு சொன்னேன். வச்சிருச்சு, எல்லாம் ஓகே. என் புருஷன் யார், என் மாமனார் யார், மாமியார் எங்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அங்கே ஒளி பொருந்தி ஆசனத்தை கண்டு கை தொழுவாய், நடந்துருச்சு. அந்த ஆசனத்தில் அமர்ந்தான் பிறவி என்னும் நோய் தீர்க்கும் மருத்துவனாய புத்தன் வலிமையை மாற்றலும் மிக்க நாகநாட்டு அரசனின் சிரத்தை ஒழித்து மாசுக்களை நீக்குவதற்காக பாவங்களை கேட்டு செவி அழைத்து அரங்கூறுவான். அப்பொழுதே உன் பழம்பிறப்பு நிகழ்ச்சியை அறிவாய். இது எல்லா டோட்டல் ஸ்டோரியும் சொல்லிடுறாங்க. என்று சொன்னாய் பிரம்மதேவனே உரைத்தாய். எல்லாம் புரியுது எனக்கு. இப்போ உன்னை பார்த்தோன்னே எனக்கு எல்லா ஃப்ளாஷ்பேக் எல்லாமே உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓகே. இப்போ என் புருஷன் யார் அப்படிங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நீ சொன்ன கண்ட என் புருஷன் மாமன் எல்லாமே ஞாபகம் இருக்குது. இப்போ யார் என் புருஷன்? ராகுலன் இறப்பான் என்று துன்பத்தை கேட்டு தளர்ந்து உள்ள மருந்தி என் காதலின் மறுபிறப்பும் காட்டாயோ என்று நான் வேண்டினேன். ஓகே, இதில் என்னன்னா, அந்த இப்போ சாவுறால்ல சொல்லுவாங்க, அதற்கு நான் கேட்டேன், சொல்லு, அத்தீவிற்கு உன்னை எடுத்து சென்ற யார் தூக்கிட்டு போனா? மணிமேகலா தேவி. எங்கே தூக்கிட்டு போணுச்சு? ஓவனத்தில் தூக்கிட்டு போணுச்சு. உன் முன்னர் தோன்றி உன் காதலன் மறுபிறப்பில் இன்னான் என்று கூறும். ஸோ அப்படின்னு சொன்னியே, நான் அப்பயே கேட்டேன், அதெல்லாம் சரி, அடுத்த ஜென்மத்தை என் புருஷன் யாருன்னு சொன்னேன். டே பாப்பா, நீ வந்து இப்போ இருக்க, உன் புருஷன் செத்துருவான், புருஷன் நீ விழுந்துருவ, ஏன்னா உனக்கு இங்கே ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, நீ அடுத்த ஜென்மத்தை தான் போகிற. அப்போ அங்கே பிறக்கிறப்போ மணிமேக இப்படி கூட்டிகிட்டு போய் நைட்டில் என்ன செய்யும், உன்னை தூக்கத்தில் கொண்டு போய் வச்சிருண்டின்னு சொன்னேன். அப்போயே நான் உன்னை கேட்டேன், அப்போ அந்த ஜென்மத்தை என் புருஷன் யாருன்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்னேன்னா, அடுத்த ஜென்மத்தில் ஒரு தெய்வம் வந்துச்சு இல்லை, அதே உனக்கு சொல்லுன்னு சொன்னேன். உரைத்தாயே, அந்த தெய்வம் இங்கு வராதோ என்று இவ்வாறு தன் முப்பிறப்பு ஏங்கி அழுதாள். அப்போ இப்போ நீ சொன்னியே, என்ன இந்த தெய்வம் வரலையே, என்னால் டஸ்ஸுன்னு மணிமேகலா தெய்வம் மறுபடியும் வருது. மறுபடியும் உள்ளே வந்து, ஏய் உன் புருஷன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாப்டர். இந்த சாப்டர் பேர் என்ன? பீடிகை கண்டு பிறப்பு உணர்ந்துட்டான். உணர்ந்தாலும் இல்லையா? உணர்ந்துட்டான். இதை நீங்கள் பாட்டா அப்படி படிச்சுக்கலாம். இப்போ மந்திரம் கொடுத்த காதை. டைம் இருக்கா இல்லை அடுத்த வாரம் பார்த்துடலாமா? போதும் தானே? இதெல்லாம் முடிச்சா அதுக்கப்புறம் அடுத்த சீன் போயிடும். இதெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கையில் பாத்திரம் வந்துடும், பாத்திரம் சோறு போடுறது, அந்த டீட்டெயிலாம் போயிடும். அதனால் இது ஒரு 3 முடிச்ச. வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு காஃபி கிடச்சிருக்கும். மந்திரம் கொடுத்த காதை. யார் மந்திரம் கொடுக்க போகிறா? மணிமேகலா. அன்னைக்கே கேட்டனே, சொன்னியா என் புருஷன் யாருன்னா, வருவான்டி, அவன் ஏன்டி இவ்வளோ அவசரப்படுற, அதில் தான் ட்விஸ்ட்டாக இருக்குது, நான் வருவான் அப்படின்னு சொன்னேன். மணிமேகலா தேவ் மறுபடியும் வந்து இவளுக்கு முப்பிறப்பெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 3 மந்திரம் கொடுத்துட்டு போகுது. அந்த மந்திரம் என்ன அப்படின்றதுக்கு டீட்டெயில். மணிமேகலை இப்படி அழுது கொண்டிருக்கையில் புத்த தேவனின் அரத்த விஷு, அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டார், தவிசுனா என்ன, அரத்த விஷுனா என்னன்னு கேட்டார். அறம் ப்ளஸ் தவிசுனா இருக்கை, சிம்மாசம். உணர்ந்த இவள் தன்னுடைய முற்பிறப்பை அறிந்தாள். இவள் பெற்ற பேரு அழகுடையது என்று எண்ணி மணிமேகலா தெய்வம் மனம் கமிழும் மலர்களை ஏந்தியவாறு விண்ணிலிருந்து இறங்கி வந்துச்சு. இப்படி அழுதுகிட்டு இருக்கப்பயே அது கமகமான வாசனையான இதெல்லாம் போட்டுட்டு இறங்கி வந்துச்சு. இணையற்ற மலர் கொடி நிலத்தில் பொழிவது போல, மலர் கொடி எப்படியே கொட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து அந்த தெய்வம் அப்படியே வந்து டஸ்ஸு நிற்குது. டஸ்ஸுன்னு வந்து வரல, பயந்துட்டு பயிருக்கு அழுதுட்டு இருக்குது அந்த பாப்பா. இப்போ வந்து அப்படியே லைட்டாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். தடா வந்தால் இது யார் அப்படின்றாங்க. அந்த தெய்வம் தோன்றியது. மணிமேகலா தெய்வம் அது இறங்கினோடனே கதையை ஆரம்பிக்கல. திரும்பினா என்ன இருக்குது? பீடிகை இருக்குது. பீடிகை அது வணங்குது. அவங்களுக்கு சாமியை தானே, ஸோ அது வந்து அது வணங்குது. புத்த பீடிகையை புத்தராகவே மதித்து என்ன செய்யுது, அது வணங்குது. கட்டு இப்போ அவள் கேட்குது, வணங்கப்போ சொல்லுது. மணிமேகலா தெய்வத்தின் முன்னர் பொற்கொடி நிலத்தின் மீது சேர்ந்தது போல மணிமேகலை வீழ்ந்து வழங்கினாள். அது முன்னாடி ஒரு பொற்கொடி இருக்குல்ல, அது எப்படி துவழ்ந்து விழுமோ அதே மாதிரி இவளும் போய் என்ன செய்கிறா, அது சாமி முன்னாடி வந்து அதெல்லாம் நீ போய் சாமி கும்பிடலாம் போதும், என் புருஷன் யார் அப்படின்னு கேட்குறா. உன்னுடைய திருவருளாய் என் முற்பிறப்பு உணர்ந்தேன். நீ தான் தூக்கிட்டு போய் அங்கே வச்ச அந்த மணிப்பல்லவ தீவில். என்னுடைய பெருமை மிக்க கணவன் இங்கு பிறந்து வாழ்கிறான் என்று வினவினாள். என்னன்னு கேட்குறா. லக்குமி கேளாய். மணிமேகலான்னு சொல்ல, லக்ஷ்மி பழைய பேரை சொல்கிறா.
உன் காதலனான ராகுலன் ஒரு நாள் பூம்பொழில் தங்கியிருந்தாய். அங்கே ஒரு ஸ்டோரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. கட் பண்ணால் மேம் நீங்கள் நயன்தாராட்டே மற்றவங்களுக்காக சொல்கிறப்ப, மேம் உங்களுக்கு 2-3 கெட்டப் இருக்குது மேம், இந்த ஜென்மத்தில் ஒரு கெட்டப், அந்த ஜென்மத்தில் ஒரு கெட்டப் மேம், அங்கே உங்களுக்கு வேறு வீட்டுக்காரு, இங்கே ஒரு வேறு கெட்டப், 2 ஹீரோ மேம்னா அவனை ஒன்றே ஓகேன்னு. லக்குமி கேளாய், உன் காதலனான ராகுலன் அவனுடன் ஒரு நாளில் ஒரு பூம்பொழில் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்க. அப்பொழுது நீ அவனுடன் என்ன செஞ்ச? ஊடல்னால் சண்டை போட்ட. அதனால் உன் மீது கொண்ட எல்லையற்ற காமம் அடங்காது. 2 பேரும் சண்டை வந்துருச்சு, பயங்கர காமமாக இருக்கான், எப்படியாவது இவ்வளோ அடைஞ்சிடணும், சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ போய் சண்டை பயங்கர பார்த்துருக்கீங்களா? எப்போ சண்டை வரணும் ஒய்ஃபுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சண்டைகள்லாம் நீங்கள் இது பண்ணவே முடியாது. மனைவிகள் நம்ம கூட இருக்கிறவங்களை விட என்ன சொன்னால் இவன் உச்சக்கட்டமாய் மண்டையை பிச்சுக்குவான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது எந்த நேரத்தை சொல்லணும்னு தெரியும். நீங்கள் தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமக்கிழத்தி அப்படின்னு ஒரு மேட்ரு. காமக்கிழத்தினா யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். சும்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சா? நான் சொல்கிறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஓகே, நான் வெங்கட் சார், எங்கள் வீட்டில் ஜாதி மதமோ பணமோ ஏதோ சொல்லி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஓகே, ரொம்ப நாள் கழித்து பார்த்தா நான் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்கா. என்னடின்னா ஒன்று மனசில் வச்சுட்டு எப்படி நான் வேறு ஒருத்தன் கூட அப்படின்றா. சரி வா அப்படின்னு அந்த பிள்ளையும் வச்சுருக்கேன். அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன், திருச்சியில். ஓகே, இப்போ காமம்னா அவள் காதல். கிழவோன் அப்படின்னா தமிழில் தலைவன் அர்த்தம், கிழத்தி அப்படின்னா தலைவின்னு அர்த்தம். இப்போ காம கிழத்தினா காதல் கிழத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாதவி மாதிரி, கோவலனுக்கு கண்ணகி மனைவி, இவ வந்து மாதவி மாதிரி. ஓகேவா? இவ தான் காம கிழத்தி. இது சொல்ல நான் ஒரு சுச்சுவேஷன். இதை நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா 96 படமாயிரும். ஓகே சரி, அது அந்த விஷயத்துக்கு போகணும். என்னென்னா காமக்கிழத்தி கூற்றுகள்னு ஒன்று எழுதியிருப்பார். அதில் 9 இடங்களில் இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், என் ஒய்ஃப் கூட இருக்கேன், அங்கேயும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இங்கே இருக்குது. எந்தெந்த இடங்கள்லாம் காமக்கிழத்தி பேசுவான்னு சொல்லியிருக்கும். கூற்றுனா பேசுகிறது. நான் 9 கூற்று எழுதியிருப்பார். இங்கெல்லாம் இவள் பேசுவா அப்படின்னு. இதுக்கு நீங்கள் பாட்டு எழுதிக்க வேண்டியதான். நானும் என் ஒய்ஃப் அவளும் நானும் காமக்கிழத்தி படுத்துருக்கோன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அவள் கேட்பான், என்ன அவங்க பொண்டாட்டி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கா, உன் பொண்டாட்டியோட தம்பியெல்லாம் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுவா. இப்படி 9 இடம் இருக்கும். என் பையன் வந்து ரோட்டில் விளாண்டுட்டு இருக்கப்ப அவளுக்கு குழந்தை பிறந்த தப்பாயிரும்ல, அதனால் வந்து என் பையன் தலையை இப்படி களைச்சி விட்டு அப்படின்ட்டு போகலாம். நம்மளுக்கு பிறக்க வேண்டிய புள்ள அப்படி இப்படி ஒவ்வொரு இடமா எழுதி சூப்பராக இருக்கும். அது அந்த 9 இடத்துக்கு நீங்கள் வந்து சீன் எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தொல்காப்பியத்தில் காமக்கிழத்தி கூற்றுகள் பொருளாதாரத்தில் இருக்குது. நீங்கள் தொல்காப்பியம் கிளாஸ் வந்து இருக்கு சார். குறுந்தொகையும் தொல்காப்பியம் கல்பீஸ் அவருக்கு வேலையே கிடையாது. தொல்காப்பியம் சொன்ன சுச்சுவேஷன், அதற்கு எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் இது எல்லாமே. இதுக்கு எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் இதெல்லாம். சீன் அங்கே தான் இருக்குது பாருங்கள். இந்த சீன் அங்கே இருக்குது. இங்கே பொண்டாடி சண்டை போடுறான். 2 பேரும் செக்ஸுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப ஏதோ திட்டணும், சண்டை வந்துடுது. இந்நேரத்தை சண்டை போடுறாருன்னு சொல்லி இவன் கடுப்பாயிட்டு அடித்து மண்டகன்லாம் உடைக்காமல் டப்புன்னு காலில் விழுந்துடுறான். எப்பயும் போல். என்ன சார் இது கேட்க மாட்டிங்களே? அது சும்மா இதுதான் சார். அது புத்ததேவனை பற்றி இது சொல்லியிருப்பாங்க. இதுவா? ஓகே சார். முப்பிறப்பை உணர்ந்து நின்ற மணிமேகலை கேட்குமாறு அவ முற்பிறப்பை உணர்ந்து நிற்கிறாவ. இது வந்து மணிமேகலை தெய்வம் பீடிகை வணங்குதான். எப்படின்னா, அனைத்து உயிர்களின் உணர்வும் பாழாகியது. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களோட உணர்வும் பாழாயிடுச்சு. அறவுரை செல்வதற்குரிய செவிகளும் துளை தூர்ந்தது. அறத்தை சொன்னோம்னா எவனும் கேட்க மாட்டானுங்க. அந்த இடத்த சொல்கிறார். உலகம் அறவுரையை கேளாது அறியாமை என்னும் வறுமையில் கூர்ந்தது. எவனுமே எது நல்ல சொன்ன கேட்காம இருந்தானுங்க. அந்த நேரத்தை ஒரு ஹீரோ வரான் அப்படின்னா புத்தன் வரான்றாங்க. இந்த உலகத்தை ஃபஸ்ட் சொல்லிடாது. இந்த உலகத்தில் எவனும் எல்லாமே பைத்தியமாயிட்டாங்க, எல்லாமே எது செஞ்சாலும் ரைட்டுன்றானுங்க, தப்பு செய்கிறானுங்க, எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டானுங்க. அப்படி இருக்கிறப்ப ஒளியற்ற இருளில் இந்த உலகம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அப்போது அறம் தோன்றி சிறக்க ஒரு அழகிய இளங்கதிரோன் தோன்றுவது போல அல்லவா நீ தோன்றினாய். யார் சொல்கிறா? புத்த பீடிகை பேச சொல்கிறா.
என்ன புத்த பீடிகை புத்தராகவே நினச்சி சொல்கிறா. நின் மலரடி பணிந்தேன், உன்னை வழிபடுகிறேன், உனக்கு அமைந்த இப்பீடிகையை நாவால் போற்றுகிறேன், தலையால் வணங்குகிறேன், நெஞ்சத்தாமரையில் பதித்தேன் என் துயர் நீக்குக என மொழிந்து புத்த பீடிகையை புத்தராகவே மதித்து வளம் வந்து மணிமேகலா தேவியை வணங்கியது. சூப்பரா சார்? அப்பாடா, எந்த சீன்லேருந்து எந்த சீனை கொண்டு போயிட்டீங்க. அப்போ நீ என்ன செஞ்ச? அதனால் உன் மீது கொண்ட எல்லையற்ற காமம் அடங்காது உன் ஊடலை போக்க மெல்லியால் மடந்தையான உன்னுடைய மலர் போன்ற அடிகளை வணங்கினான். உரி ஏண்டி நேரத்தை போய் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி காலில் விழுவுறான். நல்லா இருக்கிற நேரத்தில் சக்குன்னு சாது சக்கரன்னு ஒருத்தன் வரான். அங்கே ஒரு சாமி மேலே ஒருத்தன் வரான். நீ யாரா, ஏன்டா இங்கே வந்த அப்படின்னா, அவன் என்ன செய்வான், என் பேர் இது, நான் வந்து ஒரு முனிவன், நான் வந்து இந்த மலைகளை சுற்றி வந்தேன். இந்த மலை என்னன்னா புத்தர் இருந்த மலை, இந்த புத்தர் இருந்த மலைனால இந்த மலையை சுற்றி வந்தால் நல்லது நினச்சி வந்தேன், பார்த்தா இந்த நீங்கள் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் அவங்க என்ன செய்கிறா, சாப்பாடு போட்டு அவங்க வழி அனுப்புகிறா. இதான் சீன். அந்த நண்பகல் பொழுதில், நைட்டில் இல்லை, நண்பகல் பொழுதில் வானில் திரிகின்ற சாது சக்கரம் என்ற மணக்கவலை நீக்கிய முனிவன் ரத்தினத்தீவிலிருந்து வந்தான். அவன் எங்கேருந்து வரான்னு போட்டான். சாது சக்கரம் ரத்தினத்தீவிலிருந்து வரான். உலகம் முழுவதும் அறங்களை தடையேது செய்து வரும் அவன். எல்லாருக்கும் அவன் என்ன, அவன் வேலை என்ன, நல்ல அறம் செஞ்சுட்டே வருவான். அந்த பரந்த மலர்ச்சோலையின் உட்புறத்தில் வந்து தோன்றினான். உன் திருவடியை உன் கணவன் வணங்கிய பொழுது முனிவன் வந்ததால் மெல்லிய உள்ளம் கொண்ட நீ மயங்கினாய், கலக்கமுற்றாய், உடல் நலுக்குற்றாய், வறுமை எய்திய இடையினை, வறுமையாக இருந்துச்சு அந்த இடுப்பு, இடையினை உடைய நீ, நான் ஏன் ரெட் கலரில் போட்டிருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, நீ நாணமுற்றாய், அவனை வணங்கினாய். நீ வந்து பார்க்குற புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருக்கப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துடுறான். ஐயோ என்னங்க இந்த இடத்த வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தடார் புடார்னு என்ன செய்கிறா, இது பண்ணுறா, கடுப்பாயிரான். இவன் என்னால் இது என்னத்தை பார்த்துட்டு எழுந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி உன்னிலை அறிந்த ராகுலன் வந்தோன் யார் என்று கொண்டு வெகுண்டு எழுந்தான். எவன்டா அவன் இந்த இடத்த வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு இது பண்ணான். அப்போ மணங்கவள் மலர் கூந்தலால் நீ அவன் வாயை உன் செங்கையால், என்ன சொல்கிறான் பாருங்க. அப்போ வந்து அந்த கவலக்கூடிய மலர் கூந்தலுடைய நீயே நீ அவன் வாயை உன் செங்கையால் வானின்ற இங்கே சான்றோர்களின் பெருமையை உணர்ந்து பொத்தின. அவர் யாரும் தெரியாமல் வாயை மூடு என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம இங்கே இருப்போம் அவருக்கு தெரியுமா, அவருக்கு இங்கே வருவா நமக்கு தெரியுமா, உடு அப்படின்னு சொல்லி பேசுகிறான். திருவடிகளை வணங்காமல் நாவினால் போற்றாமல் நான் வருமுயிற்றவனே என்று அறிவித்தாய். அவனை வணங்கணும், நீ தேவையில்லாமல் வாயை விட்டுறாதன்னு சொல்கிறான். பகை அறுத்த புத்த தேவனின் திருவடியைச் சேர்ந்த அந்த முனிவனின் மலரடிகளை உன் கணவனோடு நீயும் சேர்ந்து வணங்கினாய். அப்போ நீ யார்ப்பா அப்படின்றப்ப சாது சக்கரன் சொல்லு. தேவனே கேட்டருள்வீர், நாங்கள் உம்முடைய அன்பர் அல்லராயினும், நான் உங்களை வந்து நான் என்ன செய்யறேன், கும்பிட, நீங்கள் வேறு சாமி, இனிய குளிர்நீரும் அமுத உணவும் கொண்டு வருவோம். இதை தான் அங்கே டச் பண்ணுறான். இதை கொடுக்குறதுனால தான் இவன் வந்து இயல்பாகவே வந்து அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்ற மாதிரி. நீங்கள் சாக போகிறப்ப நல்லது செஞ்சுட்டே சாகுங்க, அதுதான் சொல்ல வராங்க. நான் அந்த இப்போ போன திருவற்றில் போகிறப்ப கூட இப்போ நான் ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன், இங்கே இருக்குது, அது ப்ளூடூத் கண்ணாடி. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இளையராஜா பாட்டு 80s பாட்டெலாம் அப்படி போட்டு கேட்டு போனோம்னு வச்சுங்களேன், உள்ளே போட்டோம்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், ஆனால் பாட்டு பாடிட்டு இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கேட்குற. அப்போ தான் நினச்சிருப்பேன் ஆக்சிடென்ட்னா நல்லாயிருக்கும், செத்துட்டோம்னா இளையராஜா பாட்டு கேட்டு செத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும் அந்த ஒரு பாட்டெலாம் கேட்குறோம். இந்த இடத்துல ஏன்டா இந்த செந்தூரப்பூன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, செந்தூரப்பூ, அது என்ன மாதிரி இருக்கும், ஒரு பட்டி கிராமத்தில் அது அந்த அம்மா ராதிகா வந்து நடிச்சிட்ருக்கோம். வயலினை போடுறாரு அந்த இடத்துக்கு. வயலின்றது ஒரு மேற்கத்திய இசைக்கருவி, அதில் ஒரு கிட்டார் மேற்கத்திய இசைக்கருவி. அந்த இதை கேங்கன்னு போடுறாரு, பார்த்தா நம்ம கிராமம் தெரியுது. அதில் எப்படி மேற்கத்திய இசைக்கருவி வசிக்கிறப்போ கிராமம் தவேலா தப்பு தர இதாக போட்டதாலும் தெரியல. இருந்தாலும் எப்போ அப்படி யோசித்தான்னு அப்படியே யோசிச்சுட்டே போவோமா, அப்போ ஆக்சிடென்ட்டாக நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் உங்களுடைய சாவப்போ அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதுதான் அடுத்த ஜென்மத்தில் பிறப்பீங்கன்னு ஒரு பிட்டு போடுறாருங்க. இது என்னன்னா அவரு ப்ரைஸ் பண்ண அந்த புத்த மதத்தில் உள்ள கருத்துக்களை முழுக்க உள்வாங்கி எழுதுறார், அறகுறையாக எழுதுற. நீ ஒரு கம்யூனிஸ்டை பற்றி எழுதுறியா, நீ ஒரு வேற பற்றி எழுதுறியா, உன்னுடைய அந்த கருத்துக்களை முழுக்க உள்வாங்கி அது மூலிமா சமூகத்துக்கு என்ன நல்லா செய்யணும்னு பார்க்கணும். தேவனே கேட்டருள்வீர், நாங்கள் உம்முடைய அன்பர் அல்லாயினும் இனிய குளிர்நீரும் அமுத உணவும் கொண்டு வருவோம். ஓகே, அவற்றை குளிர்நீருக்கும் தண்ணீருக்கு என்ன வித்தியாசம், அவற்றை உண்டு மகிழ்வீர், தாங்கள் குறித்து காட்டும் வழியில் ஒழுகுவோம் என்று பணிவோடு சாற்றினாய். அதற்கு அந்த முனிவனும் அன்னையே இங்கே கொண்டு வருக உண்பேன் உரைத்தான், அவனுக்கு உணவு அளித்தீர். ஓகே, உதயகுமாரன் ராகுலன், நீ இப்படி செஞ்சு யார் இந்த கதை சொல்கிறா, மணிமேகலை சொல்கிறாரா,
யார்கிட்ட அந்த கதையை சொல்கிறான்? மணிமேகலா தெய்வம் சொல்லுது. மணிமேகலா தெய்வம் தான் யார்கிட்ட சொல்லுது? என் புருஷன் யாருன்னு கேட்குறப்ப, போன ஜென்மத்தை நீங்கள் இப்படி இருந்தீங்களா அப்படி இருந்தீங்களா அப்படி இருந்தீங்களா அந்த மாதிரி டைமில் சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. அந்நாளில் அந்த முனிவனுக்கு உணவு அளித்ததால் உண்டான அறம், அடுத்தவங்களுக்கு சோறு போகிறனால இருக்கக்கூடிய அறம், நின்னை விட்டு நீங்காத எனது பிறவி துன்பத்தை அறுத்துவிடும். அடுத்தவங்களுக்கு சோறு போகிறனால ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போகிறது இருக்குல்ல, அது பயங்கரமான விஷயம். என்ன இருக்கோ அதை கொடுக்குறதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன். சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் கீழே படிக்கிறப்ப யாராவது ஒரு ஸ்கூல் உங்க கூட படிக்கிற பசங்க வீட்டில் போய் எங்கேயா சாப்பிட்ருப்பீங்க. எனக்கு உங்கள் எனக்கெலாம் பசங்களாம் தானுங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்டவன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மா அவங்களை உட்கார வச்சு பட்டனை அவுத்து விட்டுணும், முடியுமா போதுமா அப்படி நல்லா ரவுசெல்லாம் அவுத்து விட்டு உட்காந்து சாப்பிட்றா தம்பி அப்படி இப்படின்னு இருப்பாங்க. சில வீட்டுக்கு போனால் சோத்தை எடுத்து உள்ளே வச்சுருப்பாங்க. அவன் வீட்டு ஞாபகம், என்னடா ஏன்டா இவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மாலாம் திட்டிடும், ஏன்டா எல்லா பையனும் கூப்பிட்டு வர அப்படின்னு. ஏன்னு கேளுங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், டெய்லி 4 பேர்த்த கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகும்? 7 பசங்களுமே ஒரு 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 ஸ்டேஜில் இருப்போம். வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்கிறான், அந்நாளில் முனிவனுக்கு அடுத்த நாள் இந்த துணை சாப்பாடு போகிறனால துன்பத்தை அறுத்துடும். ஓவனத்தில் உன் முன்னர் தோன்றிய உதயகுமாரனே உன் முற்பிறப்பு கணவனான ராகுலன் ஆவான். அங்கே பார்த்துலடி, அதனால தான் நீ அவன் உனக்கு அசிங்கமாக திட்டிட்டு போனாலும் அவன் பின்னாடியே நீ போகிற அப்படின்னு சொல்லிடுவோம். எனவே தான் உதயகுமாரன் உன்மேல் தனியாத காதலும் நீ அவன்பால் செல்கின்ற அன்புள்ளத்தையும் கொண்டுள்ளீர்கள். ஓகேவா? ஆனால் அறத்திற்கு மூலமாகிய நீ, ஆனால் அதனால தான் நீங்கள் என்ன புருஷன் பண்ணாரியாக இருக்கீங்க, அவன் தான் அவன் லவ்வர். ஆனால் அதுக்கு நீ ஒன்றே போய் அவங்கள போய் பிள்ளை பெற்று குடும்பம் நடத்தி செத்து போயிடாத. ஏன்? உன்னோட பர்பஸ் வேறு. இந்த ஜென்மத்தில் உன்னோட பர்பஸ் என்னது? அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அறத்திற்கு மூலமாகிய நீ உதயகுமாரன் மேல் காதல் கொண்டால் உன்னுடைய நல்லியல்பு போயிடும். அது எப்படி போயிடும்னா, ஒரு கந்தசாலி என்னும் நெல்லோட விதை, ஒரு நெல்லோட விதை உப்பில் பட்டா எப்படி வீணாக போயிருமோ அது மாதிரி வீணாக போயிடும். புரியுதா? இந்த விதை மென்மையான, இந்த கந்தசாலினா ரொம்ப காஸ்ட்லியான விதை போலக்கு, பொன்னியரிசிமே இருக்கும் போலக்கு. அந்த விதை உப்பில் பட்டால் என்ன ஆயிரும்? உப்பு வீணாக போயிடும். உப்பளத்தில், அதான் உப்பளத்தில் போடிச்சா என்ன ஆயிரும்? 2 வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் அது வீணாக போயிடும். அது மாதிரி பயனற்று போயிடும். ஸோ உன்னோட பர்பஸ் என்ன? இந்த ஜென்மத்தில் நல்லது செய்யணும். செய்யலையே, ஆதலால் அப்பற்றை நீக்கி, அவன் மேலே உள்ள லவ்வை நீக்கிட்டு உன் மனத்தை ஒரு வழிப்படுத்தி நன்னறையிலேயே நிலைநிறுத்துவதற்காக உன்னை கொண்டு இங்கே கொண்டு வந்தேன். அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். ஸோ அங்கே போயிடாத. லக்குமி இன்னும் கேட்பாயாக. அதனால தான் முற்பிறப்பில் உன் தமக்கையான தாரையும் வீரையும் அங்க நாட்டில் கச்சமாலும் அங்கே போனாங்க. அந்த கதை சொல்கிறான். கங்கை ஆற்றில் தங்கியிருந்த அப்போ அரவாணன் ஒருத்தன் வந்து இங்கே வந்து அது மறுபடியும் அந்த அரவாணன் கேரக்டர் வரும். அவன் ஏன் இங்கே வந்தான்? அந்த ஃபுல்லாக இந்த பூமியை சுற்றி வந்தேன், இங்கே புத்தர் இருந்தாருன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. போது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே டயர்டாயிடுச்சு. லக்குமே இன்னும் கேட்பாயாக. சொல்லிட்டா, உன் புருஷன் வந்தால் நீ அங்கே கூட போவாத. மறுபடியும் சொல்கிற உன்னை கேட்குறேன். முற்பிறப்பில் உன் தமக்கையான தாரையும் வீரையும் யார்? இந்த ஜென்மத்தில் முற்பிறப்பில் உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தது. நான் தான் சுதமதினா, என் மேலே அக்கா இருக்கா, அவள் பேர் தாரை, தங்கச்சி பேர் வீரை. தாரை தான் மணிமேகலை, மாதவி. தங்கச்சி யாருக்கால, அவள் தான் சுதமதி. புரியலையா? புரியுதானே மேடம் உங்களுக்கு? புரிஞ்சு சார்? உங்களுக்கு புரிஞ்சா சார்? போன ஜென்மத்தில் அவங்க தான் உனக்கு இருந்தாங்க, துணைவி ஆயினர். அந்த மன்னன் தன் மனைவியோட இவனை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க. இவங்க ஏன் வந்தாங்கன்னா, இந்த மன்னன் யார் மன்னன்? தாரை வீரோட அப்பா பேர் என்னது? துச்சன். இவன் எங்கே இருந்தா? கச்சயம்னு ஒரு தலைநகரில் ஆண்டுட்டு இருக்கான். இவன் தான் குழந்தைகளோட ஒரு மலையில் விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு முனிவன் வரான். கொஸ்டினாக கேட்டால் மாட்டிக்குவீங்க நீங்கள். எக்ஸாமில் வந்து இப்படி கேட்டோம்னா, என்னடா இது மலையிலேருந்து இறங்கி வரான், இவங்களும் மலை மேலே வந்து புதுசாக முன்னாடி இருந்தாங்க, இங்கே தான் பிள்ளைகளை கூட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கான், என்ன தானே சொல்ல வராங்க. இதில் எவ்வளோ நல்ல கருத்துக்கள் மட்டும் குழந்தைகள் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நம்மளோட குழந்தைகள்ட்ட என்ன பேசுகிறதுன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. இதுகள்ட்ட என்ன சொல்கிறது? எது சொன்னால் உச்சி கொட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இது மாதிரி சோறு போடுறா, ஏன்னா அடுத்த ஜென்மத்தை காக்கும், தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்குன்னு ஒரு கொட்டேஷன் இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் லைட்டாக சொல்லிடணும். சரி, ஓகே.
கச்சயம்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு நாடு. அங்கே வந்து துச்சேன்னு ஒருத்தன் வாழ்கிறான். அவன் தான் தாரை வெறியும் போன ஜென்மத்தில் இருந்தாங்க. அந்த மன்னன் தன் மனைவியருடன் அகன்ற மலைகளில் விளையாடினான். கங்கை ஆற்றில் தங்கியிருந்தான். பாவங்களை துறந்து குற்றமற்ற வேலியுடைய அரவாணன் என்னும் முனிவன் அப்பொழுது அங்கே துச்சேனை கேட்டான், இங்கு நீ ஏன் வந்த அப்படின்னு துச்சேன் கேட்குறான். நீ ஏன்பா இங்கிட்டு வர அப்படின்னப்பா அவன் புத்தரை பற்றி ஃபுல்லாக சொல்கிறான். ஓகே, புத்தர் இங்கெல்லாம் வந்தார், இங்கே வந்தார், விலங்குகள்லாம் இது பண்ணார். அப்போ அவர் பாதம் பட்ட இடம் தான் பாத பங்கைய மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு ஏன் மலை பேருந்துச்சா பாத பங்கைய மலை, புத்தர் பாதம் பட்டினால புத்தர் பாதைய மலை. ஸோ இதை இதுக்காக நான் வந்து நம்ம போகிறோம்ல, ஏன் வேளாங்கண்ணிக்கு வந்த, ஏன் பழனிக்கு வந்த, ஏன் நாகூர் போனால் இது மாதிரி சொல்லுவோம்ல, இங்கே தான் மாதா மோர் கொடுத்தாங்களாம், இங்கே தான் இப்போ முருகன் வந்து அப்பாட்ட கொச்சி போய் உட்காந்தாங்களாம், அது மாதிரி இந்த கதையை சொல்கிறான். புத்த மதத்துலேருந்து வந்தேன் அப்படி. அதனால நீங்களும் சாமியை வணங்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சாமியை வணங்குறதுனால அவங்க முப்பிறப்ப அடைஞ்சு போயிட்டாங்க. அதனால இப்போ நீ அடைஞ்சிட்டே புத்தரை பற்றி அடைஞ்சிட்டே, அதனால் நீயும் போயிட்டுன்னு சொல்லுவோம். புரியல தானே? புரிஞ்சு சரி. அந்நாளில் அரவாணனுக்குரிய அறுவை தவறாமல் அவங்க என்ன செஞ்சாங்க, ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் என்ன செஞ்சாங்க, அறத்தை வழிபட்டு இந்த ஜென்மத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அவங்க என்ன நாங்கள் இவங்க என்ன முடிச்சுட்டு, சரி இப்போ நீ புத்தரை பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்ட, அறத்தை வந்து மற்ற சமயவாதிகளோட போட்டி போட்டு நீ ஓ சமயம் பெருசா ஏன் சமயம் பெருசான்னு விவாதிக்க அளவுக்கு உனக்கு நாலேஜ் வந்துருச்சு. ஆனால் நீ குட்டி பிள்ளையா இருக்க, உன்னை வந்து மற்றவன் பார்த்தானா உண்டே பொரியாலியா நீ எல்லாம் சாமியை பற்றி பார்த்துருக்கீங்களா, மதவாதிகளுக்கு ரொம்ப கோவம் வரும். நம்மலாம் பேசினா நீ உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்வாங்க. அது மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட போகிற மட்டும் நீ உருவத்தை மாத்திர மந்திரமும் வானத்தில் அங்கங்கே ஒவ்வொரு ஊராக நீ போகிறனால அதுக்கான மந்திரமும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தான் இந்த சாப்பாடு அதை கொடுப்பான். பிற சமயவாதிகள் கூறும் கொள்கைகளை கேட்பாய். நீ இது மட்டும் இல்லாத அவங்க சொல்கிறத கேளு. பல்வேறு சமயங்களின் பொய்வுரைகளை எல்லாம் அள்ளிக்கொடி போன்ற மெல்லியால் மலர் மாலை சூடிய மங்கையான நீ கேட்க போகும் அந்த நாளில் உன்னை இளமை பருவம் உடையவள் வளையல் அணிந்த நங்கை என்று எண்ணி அவரெல்லாம் தத்தம் சமயத்து முடிந்த முடிவுகளை உனக்கு உரையார். உன்ட்ட சொல்ல மாட்டானுங்க, நீ சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்ல மாட்டானுங்க. ஸோ ஆதலால் வேற்று வடிவம் கொள்ளவும். உனக்கு அங்கே வந்து ஒரு இந்த கதை முன்னாடியே எங்கே வந்துருக்கு நமக்கு, ராஜராஜ அவன் பேர் நாங்கள் கரிகால சோழன் சின்ன பையன் ஒரு 2 பேர் வந்து கதை சொல்ல இப்போ பஞ்சாயத்து பேச வருவாங்க. இந்த ராஜா சின்ன பையனாக இருக்கவும் போலானே உள்ளே போய் கெட்டப் மாற்றிட்டு வந்து சொல்லுவானல்ல, இது சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன்று சொல்ல மாட்டானுங்க. ஸோ வேற்று வடிவம் கொள்ளவும் வானத்தின் வழியாக செல்லவும் ஆற்றல் அளிக்கும் இந்த மந்திரத்தை கொள்வாயாக என்று கூறி மணிமேகலா தெய்வம் 4 வகை வாய்மொழியுடன் மணிமேகலைக்கு ஒரு அறியது. வேற்று வடிவம் கொள்ளும் மந்திரத்தை சொல்லுது, வான் வழியாக போகிறதுக்கான மந்திரம் சொல்லுது. சொல்லிட்டு வைகாசி திங்கள் நிறைமதினாகிய மங்கள திருநாளில் பொதுவாகி அறிவை வெறுத்து சிறப்பாகிய மெய்யுணர்வு பெற்று ஞானோதயம் அடைந்த புத்ததேவன் உயர்வான அறத்தை அடைகிற அந்த புத்த பீடிகை இந்த வணங்கி நினைச்சி கிளம்பு. நான் உனக்கு சொல்லிட்டேன், ஓ மதத்தையும் மற்றவங்க மதத்தையும் கேட்டுக்க. அவங்க கூட இது பேசும் பொழுது அவன் என்ன பண்ண மாட்டானுங்க, உனக்கு சொல்ல மாட்டானுங்க. அதனால் உனக்கு வேற்று விடுவ வரைக்கும் ஒரு மந்திரம், வான்வழியாக செய்கிற 2 மந்திரம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இது மூலியமாக நீ புத்த கருத்துக்களை சொல்லுமான்னு சொல்லிட்டு போகிறப்ப மறுபடியும் ரிட்டன் வந்து, ஆனால் மறுபடியும் அடுத்து வந்து தோன்றி நான் ஒன்று கூற மறந்து விட்டேன், கிளாஸில் ஃபோன் எடுத்து பேசாத அப்படின்னு மறுபடியும் அடுத்து வந்து தோன்றி நான் ஒன்று கூற மறந்து விட்டேன், சிறந்த கொள்கைகளை மேற்கொண்ட செய்களையே மக்களின் உடல், சூப்பர் மேட்ரு இது, செம்மவார வார்த்தை இது, மக்களின் உடல் உணவால் ஆகிய தொகுதி. இந்த உடம்பு என்னவா உணவால் ஆகிய தொகுதி, அதுக்கு சோறு போகிறதான் பெரிய மேட்ருன்றான். தர்மத்தை சாதாரணம் சொல்லு, எல்லாத்துக்கு எல்லாம் சோறு போட்டு டேய் தண்ணி கொடுக்குறது சாப்பாடு போடுறதுனா என்ன. நீங்கள் பசியில் இருந்தீங்கன்னா யார்கிட்டனா கேட்டுருவீங்க தெரியுமா, நீங்கள் நல்ல பசியில் இருக்கப்ப அது வரைக்கும் நம்ம சீன் போடுவோம். ஆமாம் சார், நல்ல பழமை சார், பயங்கரமாக நம்ம சீன் போடுவோம், ஆச்சா பூச்சான பேசுவோம். பசி வந்துச்சுன்னா நான் பசியாக ரொம்ப பசிக்குது, காலையில் சாப்பிடல பசிக்குது, அதனால யாரை பார்த்தா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியம். இல்லை சார் அதெல்லாம் போய் சார் எல்லாமே கேட்கணும் சார், நான் கேட்கணும், நீங்களே கேட்கணும். நீங்கள் இல்லை எல்லாம் கேட்பாங்க பெரும்பாலும். எங்கள் வாதி ஒருத்தர் இருக்கார், எடுத்து பசங்க எப்போ இருக்காங்க கேட்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும், பசங்க எப்படா கேட்குறாங்க. எனக்கு வரவே வராது, சாப்பிட்டீங்களா பசிக்கிறா இருக்கீங்களா அப்படிலாம் இருக்குது. ஆனால் கேட்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வயசில் யாரா அம்மா சோறு போட்ட ஞாபகத்துக்கு வர காரணம் என்னென்னா, இந்த பாடியே வந்து சாப்பாடு தண்ணியால் ஆனது, உணவால் ஆனது. அதனால தானே நம்ம ஆடு மாலை வெட்டி சாப்பிட்றோம், உணவாக இருக்குல்ல, அது நம்மளை தான் நான் சாப்பிடல, உணவாக இருக்கலாம் நாய் வரைக்கும் நம்ம வெட்டி சாப்பிட்றோம். பூனையை ஆடி சாப்பிட்றோமா இல்லையா, அது நம்மளை சாப்பிட்டோம்ல. பூனை ஆடி சாப்பிட்றீங்களா நீங்கள்,
ஐயோ, பூனைக்கறி ரொம்ப நல்லா இருக்கு சார். அது எப்படி கொல்லணும்னா, ஒரு சாக்கில் 2 கருவாடை உள்ளே போட்டு வச்சிடணும். அது கருவாடை தின்ன போமா அப்படியே தூக்கி டம்முன்னு அடிச்சிங்கன்னா செத்துடும். அப்படியே அப்படியே தோலை உரிச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, உடம்பு வந்து உணவால் ஆனதுன்ற கான்செப்ட் சொல்கிறேன். சிறந்த கொள்கைகளை மேற்கொண்ட செயலையே, ஆல்ரெடி நிறைய கொள்கை இருக்குது, ஆனாலும் மக்களின் உடல் உணவால் ஆகிய தொகுதி. இந்த பெரிய மந்திரம் பெரும் பசியை போக்க வல்லது. நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மேஜிக் பாக்ஸில் அப்படியே கட் பண்ணி நீங்கள் பைபிளுக்கு போனீங்கன்னா ஏசுனார் அப்பத்தையும் மீனை எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பார். அங்கே ஒரு மந்திரம் நடக்குது. அங்கே யார் மீன் வறுத்தா, யார் மீன் பிடிச்சா, யார் பண்ணு செஞ்சாலும் தெரியாது, ஆனால் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் யார் உள்ளே அடுப்பு வச்சுருக்கா, யார் சோறாக்குறான்னு தெரியாது, பாக்ஸில் சோறை போட்டோன்னு சோறு வர ஆரம்பிச்சிடும். இந்த மேஜிக் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் என்று கூறி அவளுக்கு அப்பசி நீக்கும் மந்திரத்தையும் அருளி செய்து புகழுடைய மணிமேகலா தெய்வம் எங்கே போச்சு? வானத்தில் விசும்பில் உயர்ந்து நீங்கி சென்றது. ஒவ்வொரு கேரக்டரை ஓப்பன் பண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது என்ன புக் அது 1000 Faces of Heroesல ஒரு வேற்று உலகத்துக்கு போகிறப்ப ஒரு மென்டார் வந்து அந்த உலகத்தை வந்து அறிமுகப்படுத்துன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த புக்கில் இங்கிலீஷ் புக்கில் போட்டிருக்கானு, ஒரு ஹீரோ நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், வேறு உலகத்துக்கு உள்ளே போகிறான் அப்படின்னா நேராக போய் அவருக்கு பிடுங்க முடியாது. அந்த உலகத்தை அறிஞ்ச ஒருத்தன் அங்கே இருந்து பண்ணுவோம். தேவர் மகனில் சிவாஜி பண்ணுவார். இப்படி இருக்கா இல்லையா? ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஒரு புதுசாக உள்ளே வந்து அந்த உலகத்தை அறிமுகப்படுத்துக்கு ஒரு மென்டார் அப்படின்றாங்க. அந்த மென்டார் வேணுன்றது ஸ்க்ரீன் ப்ளே மெத்தடில் இருக்குது. இதை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க தெரிஞ்சு மணிமேகலா தெய்வத்துக்கு, வித்யாதரனுக்கு, கஞ்சையனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வச்சு ஃபாலோ பண்ணி இந்த கேரக்டர் எப்படி தொய்வில்லாமல் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி பண்ணியிருக்காங்க. நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி அந்த மென்டார் வந்து வித்தியாசமாக இருக்கணுன்றதை இங்கே தெய்வமாக காட்டுறாங்க. இந்த படம் என்னது இது? ராமாயணத்தில் அவர் ராஜா பிறக்கிறப்ப யார்? அவர் தான் மூத்த பிள்ளை, அவர் தான் ஆட்சி வரப்போகுது. ஆனால் சின்ன பிள்ளையில் கூனி மேலே அவர் கள்ளத்துக்கு அடித்து கூணு முழுக உடையவள், அவளை வந்து ஒரு வித்தியாசமாக காட்டணுன்றது தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வடிவேலை காட்டுறாங்கல்ல, நீங்கள் பொல்லாதவன் அந்த இவனை காட்டுறானுங்கல்ல, பைக் திருடிட்டு போயிடுவான்ல, அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்துக்கு வருவான். அந்த கேரக்டரை ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும்னு எல்லா படங்களையும் வச்சுருப்பாங்க. நான் அதை சொல்ல சார், அந்த கேரக்டரை கூனியாக உருவ வச்சுக்க சொல்கிறேன். இவர் வந்து கல்லில் அடிக்கிறார்ல, அவர் நல்ல பொண்ணு அடிச்சிருந்தாலும் பிரச்சனை இருக்காது. ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகக்கூடிய கேரக்டர் இருக்குல்ல. இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் வந்து சாதாரணமாக சுற்றி இருக்கேன், ஒரு வாத்தியார வரைக்கும் என்ன ஒருத்தர் வந்து ஸ்ப்ரை கூட்டிகிட்டு போகிறார்ல, அந்த கேரக்டரை மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான உருவத்தை செய்கின்றார். அதுக்கு தான் கூனியாக வந்து உருவாக்கிறார் அந்த கேரக்டரை, நார்மல் பொண்ணாக இல்லாமல். அப்போ ஒரு மண் உருண்டை எடுத்து அடிக்கிறாரு, மண் உருண்டு முதுகுலேருந்து பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதனால தான் அவள் வந்து என்ன செய்வா, அவர் ராஜா வாக்க விட மாட்டான். அதனால தான் ராஜா வாக்க விட மாட்டான். ஏசுனார் கதையிலையும் இப்படி இருக்கும், அல்லாவுடைய கதைகளே இருக்கும். எல்லா கதைகள்லையும் ஒரு கதைக்குள்ளே போகும் பொழுது இதை வந்து நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமியாக காட்டுறாங்க, ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மணிமேகலா தெய்வமாக காட்டுறாங்க. இல்லை சார், நான் படிச்சிருக்கேன். ஆமாம், அவள் முதுகு கூணாக இருக்குமா, இவன் என்ன செய்வான், காட்டா பெல்ட்டுமே அவனை வச்சு மண் வச்சு அடிப்பான். அந்த முதுகில் பட்டு உழுவுறது மலை உதிர்ந்து உழுவுற மாதிரி இருக்கும். அப்போ சின்ன பசங்கள்லாம் ஆகான்னு சிரிச்சிருவாங்க. அவன் விஷுவல் இப்படிங்கிறது பாருங்கள் எவ்வளோண்டா இருக்குது. அப்போ தான் அவளுக்கு அவமானமாக போயிடும். என்னை வந்து கூன் முதுகுன்னு சொல்லிட்டு உருவ வைக்கக்கூடாதுன்றதை மேட்டராக இருக்கும். கூன் முதுகுன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி பண்ண, நான் உனக்கு பண்ணுறேன்னா திருப்பி ரிவேஞ்ச் எடுப்பான். தாள் சொல்கிற மாதிரி நிறைய ராமாயணங்கள் இருக்குது. சரி பாருங்கள், இப்போ நல்ல விஷயம் சார், படிங்க சார். ஆக இன்றைக்கு 3 அதிகாரங்கள் என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். 3 காதைகள் என்னென்ன பார்த்துருக்கோம்? மணிப்பல்லவ தீவு, பீடிகை உணர்ந்தக்காரை, மந்திரம் கொடுத்தக்காரை. ஓகே, 3 காதைகள் முடிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.